நம்முடைய கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 2ஆம் நாள் காலை கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். நம்முடைய இந்த 3 தின தொடர் கூட்டங்களில் கர்த்தருடைய வசனத்திலிருந்து ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பினை தந்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தன்னிகரற்ற சிலுவை மரணத்தை குறித்து, அதனுடைய சிறப்பு அம்சங்களை குறித்து பல முறை தியானிக்கிறோம் என்றாலும் மீண்டும் ஒரு முறை அதை சற்று வித்தியாசமான கோணத்திலே சிந்திக்க ஆண்டவர் பொன்னான ஒரு வாய்ப்பை நமக்கு தந்தார். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஆண்டவரோடுள்ள உங்களுடைய அன்பு அதிகரிப்பதற்கும் ஆண்டவரின் மகிமையை இன்னும் சிறப்பாய் புரிந்து கொள்வதற்கும் அது உறுதுணையாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாளைய தினம் கிறிஸ்தவ உலகத்தை பொறுத்தமட்டில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக கருதப்படுகிற நாளாகும். உயிர்ப்பின் ஞாயிறு என்றும் ஈஸ்டர் சண்டே என்றும் அழைக்கப்படுகிறது நாளைய தின ஞாயிற்றுக்கிழமை. அந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பொதுவாக பெரும்பாலான சபைகளில் பிரசங்கிப்பதை தியானிப்பதை காணலாம். நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இந்த நாள் இந்த சந்தர்ப்பத்தோடுள்ள தொடர்பில் இணைத்து சிந்தித்தால் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாகும். நேற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரண நாளாக நினைவு கூறப்படுகிற நாள். நாளை அவர் மரணத்தை வெற்றிவேந்தராய் ஜெயித்து உயிர்த்தெழுந்த நாள். இது இரண்டுக்கும் இடையில் வந்திருப்பது இந்த சனிக்கிழமை. ஆகவே இந்த நாளிலே நான் உங்களோடு பேசும்படி விரும்புவது என்னவென்றால், வெள்ளிக்கிழமை கிறிஸ்து மரித்தார் சிலுவையில், ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் உயிர்த்தார். இதற்கு இடையிலே இருக்கின்ற அந்த மணி நேரங்களில் அல்லது இந்த சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை சாயங்காலத்தில் அவரை அடக்கம் செய்தார்கள். அன்று எஞ்சியிருக்கிற நேரங்களிலும் பிற்பாடு இந்த சனி ஞாயிறு, சனிக்கிழமை பகலிலும் இரவிலும், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் அவர் உயிர்த்தெழுந்து வருகிற வரையிலும் உள்ளதான அந்த நேரங்களில் என்ன நடந்தது, அவர் என்னென்ன செய்தார், அவருடைய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நான் வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏனைய செய்திகளைப் போல இதற்கு முன்னாடி நாம் சிந்தித்தோமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை பற்றி, அதை போன்று அல்லது மற்றும் பல தியான செய்திகளை கேள்விப்படுவதைப் போல மிக உணர்ச்சியூட்டக்கூடிய, பரவசப்படுத்தக்கூடிய ஒரு எழுச்சிமிக்க ஒரு செய்தியாக இந்த செய்தி வராது. நீங்கள் அப்படி எதிர்பார்க்க கூடாது. இது முழுக்க முழுக்க வேதாகமத்தில் மறைந்திருக்கிற ஆழமான விஷயங்களை குறித்து படிக்கப் போகிற ஒரு நேரமாக இருக்கிறபடியினால் நீங்கள் உங்களுடைய கவனத்தை அங்கும் இங்குமாக எந்த விதத்திலும் கூடுமான வரை சிதறடிக்க விடாமல் என்னோடு கூட நீங்கள் இணைந்து வந்து கொண்டே இருப்பீர்களானால் இந்த விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சுலபமாக இருக்கும். என்னுடைய வேலைப்பழுவும் கொஞ்சம் குறையும். ஆகையினால் நீங்கள் என்னோடு கூட தொடர்ந்து பின்தொடர்ந்து வரும்படி உங்களை நான் பட்சமாக கேட்டுக்கொள்கிறேன். எனவே இந்த நாளிலே நான் பேசப்போகிற தேவ செய்தியினுடைய தலைப்பு என்ன என்று கேட்டால், மரணத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் நடந்த கிறிஸ்துவின் அனுபவங்கள். இதுதான் இந்த செய்தியின் தலைப்பு.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலே சில குறிப்பிட்ட காலகட்டம் நமக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்று தெரியாது. ஆனால் ஒரு சின்ன குழு கிடைக்கிறதை தவிர விவரமாக அதை நாம் புரிந்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 வயது பையனாக இருக்கும்போது அவரது பெற்றோர்கள் எருசலேமுக்கு திருவிழா கொண்டாடுவதற்காக, பண்டிகை கொண்டாடுவதற்காக போனபோது ஆண்டவரையும் கொண்டு போனார்கள். அப்போது ஆண்டவருக்கு வயது 12. திருவிழா முடிந்தது. அவர்கள் தங்களுடைய இல்லங்களை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்தனர். ஆண்டவருடைய பெற்றோர் பையன் அப்பாவோடு வந்து விடுவார் என கருதி அந்த அம்மா வந்து விட்டார்கள். அம்மாவோடு வந்திருப்பான் என கருதி சூசையப்பரும் அதை பொருட்டாக எண்ணவில்லை. இறுதியில் நீண்ட தூர பயணம் செய்து வந்ததற்கு பிற்பாடிதான் அவர் கூட வரவில்லை என்கின்ற விஷயம் தெரிய மறுபடியும் திரும்ப புறப்பட்டு போய் தேவாலயத்தில் அவரை சந்தித்தனர். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். அப்போது அன்னை மரியாள் இயேசு பாலகனை பார்த்து கேட்டார்கள். சற்று கடிந்து கொண்டு தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார்கள். உண்மையிலேயே நடைமுறையிலே நீங்கள் பார்ப்பதாக இருந்தால் தகப்பனுக்கு கோபம் வர வேண்டிய நேரம் அது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்முடைய குடும்பங்களிலே நடந்தால் அம்மாவை விட அதிக ஆத்திரப்படுவதும் பிள்ளையை கடிந்து கொள்வதும் தகப்பனாகத்தான் இருக்க முடியும். அந்த நேரத்தில் கூட அந்த தாயானவள் சொல்லுவாள், சரி இப்போ என்ன ஆயிப்போச்சு, கொஞ்சம் நேரம் அழைஞ்சிட்டோம், அதுக்காக பிள்ளையை போட்டு இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகின்ற முயற்சியில் தாயார் ஈடுபடுவதை பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்திலே பாருங்கள், யோசேப்பு ஒரு வார்த்தை பேசவில்லை, அப்படியே மௌனமாக இருக்கிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் இவன் என்னுடையவன் அல்ல என்று. பேருக்கு மட்டும்தான் நான் தகப்பன், அதனால இவனுக்கும் எனக்கும் இரத்த சம்பந்தமான உறவு எந்த விதத்திலும் இல்லை என்று சூசையப்பருக்கு நன்றாக தெரியும். ஆகவே அவர் மௌனமாக இருந்து விட்டார். பின்ன 10 மாதம் சுமந்திருக்கிறோம் என்ற அந்த ஒரு உரிமை இருக்கிறதுனாலே இந்த அம்மா சற்று கடிந்து கொண்டார்கள். என் மகனே இப்படி செய்தாய், நானும் உன்னுடைய தந்தையும் உன்னை காணாதபடிக்கு எவ்வளவு சிரமப்பட்டோம், இப்படி சிரமத்திற்குள்ளாக்கி விட்டாயே என்று கூற 12 வயது பாலகன் அற்புதமாக மொழிந்தருளினார், பதிலளித்தார். என்ன சொன்னார்? ஏன் என்னை தேடினீர்கள்? என் தந்தைக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்ன என்று கேட்டார். அந்த சந்தர்ப்பம் உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும். அப்பொழுது அவருக்கு வயது 12 மட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே ஆண்டவரை அடுத்து நாம் பார்ப்பது 30வது வயதிலே அவர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது. இதற்கு இடைப்பட்ட காலம் 18 ஆண்டுகள். இந்த 18 வருடங்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே என்ன நடந்தது, அவர் என்னென்ன செய்தார், அவர் என்னென்ன சாதனைகள் புரிந்தார் என்ப பல கேள்விகள் எழுப்பினால் இந்த கேள்விக்கு பதில் வேத புத்தகம் மௌனம் சாதிக்கிறது, ஒன்றும் சொல்லவில்லை. டாக்டர் லூக்கா மட்டும் தம்முடைய நற்செய்தி நூலிலே ஒரு சிறிய தகவலை கொடுக்கிறார். இந்த 18 வருடங்கால அனுபவம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று ஒரு சின்ன ஒரு குறிப்பை லூக்கா மட்டும் தருகிறார். அதை தவிர ஏனைய விளக்க குறிப்புகள் ஒன்றையும் நாம் பார்க்க முடியாது. லூக்கா சொல்லுவது என்ன? லூக்கா 3ஆம் அதிகாரத்தை பாருங்கள். 2ஆம் அதிகாரம் அதனுடைய 51வது வசனம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டார். அப்ப இங்கே லூக்கா சொல்லுவது என்ன? அந்த 12 வயதாக இருக்கும்போது நடந்த அந்த சம்பவம் முடிந்து ஆண்டவரை பற்றி அவர் சொல்லுகிறது. பின்பு அவர் அவர்களுடனே பெற்றோருடனே கூட போய் நாசரேத்தில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இதை பற்றி மட்டும் சொல்லி முடிக்கிறார். ஏனைய விவர குறிப்புகள் ஒன்றும் நமக்கு தெரியவில்லை. பெற்றோருடன் இருந்தார் என்பது மட்டும் நமக்கு தெரிகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என்ன தெரியுமா? இந்த 18 வருடங்கள் முடிந்த பின்
12வது வயதிலே ஆண்டவரை தேவாலயத்திலே பார்க்கிறோம். அதற்கப்புறமாக இந்த மறைக்கப்பட்ட 18 ஆண்டுகள் முடிந்த பின் 30வது வயதிலே அவர் யோவான் திருமுழுக்கருடைய கையினால் திருமுழுக்கு பெறுகிறாரே, ஞானஸ்நானம் பெறுகிறாரே. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வியக்கத்தக்க விந்தையான ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. என்ன நடக்கிறது? வானகம் திறக்கிறது, வானம் திறக்கிறது. விண்ணுலக தந்தையானவர் அங்கே இருந்து சான்று பகருகிறார் தம்முடைய மைந்தரை குறித்து. தூய ஆவியானவர் புறாவின் வடிவத்தில் அவர் மீது இறங்குகிறார். அப்போது என்ன சொன்னார் தந்தையாகிய கடவுள்? இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொன்னார். இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். அப்போ ஒன்று மட்டும் நிச்சயம், இயேசு கிறிஸ்துவனுடைய 12வது வயதிலே பார்க்கிறோம், அதற்கப்புறமாக 30 வயதிலே பார்க்கிறோம். இடைப்பட்ட இந்த 18 ஆண்டுகள் அவர் என்ன செய்தார் என்பதை பற்றிய விவரம் தெரியவில்லை. டாக்டர் லூக்கா மட்டும் ஒரு குறிப்பு சொல்லுகிறார், தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று. ஆனால் அந்த மறைவான வாழ்க்கை, குடும்பத்தோடு செலவிட்ட அந்த வாழ்க்கை, பெற்றோரோடு அவர்களுக்கு உபயோகமாக செலவிட்ட அந்த ஜீவியமானது பிதாவாகிய தேவனுக்கு பிரியமாயிருந்தது. ஆகவே அதன் அடிப்படையிலே பிதாவாகிய தேவன் குமாரனை பார்த்து சொல்லுகிறார், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். வெளி உலகத்துக்கு தெரியாத மறைக்கப்பட்டிருந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வாலிப காலம், அந்த 18 வருட காலம் பிதாவாகிய தேவனை மகிழ்விக்கக்கூடியதாய், பிரியப்படுத்தக்கூடியதாக இருந்தது. இது நமக்கு காண்பிக்கின்ற சத்தியம் என்ன? நம்முடைய வெளியரங்கமான வாழ்க்கை ஒருவேளை பிறராலே பாராட்டப்படக்கூடியதாக இருக்கலாம், பிறர் நம்மை குறித்து புகழ்ந்து பேசக்கூடியதாக இருக்கலாம். சில வேளைகளில் அது மாய்மாலமான வாழ்க்கையாகவும் இருக்க முடியும். ஆனால் ஊரு உலகத்திற்கு தெரியாத, வேறு எவருக்கும் அறியப்படாத, நமக்கும் தேவனுக்கும் மட்டுமே தெரியக்கூடிய வாழ்க்கையின் அந்தரங்க பகுதி இருக்கிறதல்லவா, அதை தேவன் கவனிக்கிறார், பார்க்கிறார், ஒவ்வொரு அசைவையும் காண்கிறார். அந்த அந்தரங்க வாழ்க்கையின் அடிப்படையிலே தேவன் நம்மை குறித்து நற்சான்றிதழ் கொடுப்பதாக இருந்தால் எப்படி கொடுப்பார்? அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவினுடைய மறைவான அந்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருந்தது. அவர் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, அதுவரை ஒரு ஊழியமும் செய்ததில்லை, ஒரு பிரசங்கமும் பண்ணினதில்லை, ஒன்றும் செய்யவில்லை. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இங்கே பல வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள், தம்பி தங்கைமார் இருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி நான் உங்களுக்கு வலியுறுத்துகிற விஷயம், ஊர் உலகத்திற்கு தெரியாத, திருச்சபை மக்களுக்கு தெரியாத, ஊழியர்களுக்கு மூப்பர்களுக்கு தெரியாத, ஏன் உங்களுடைய நண்பர்களுக்கு கூட தெரியாத உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை இருக்கிறதே, அது தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையாக இருக்கிறதா? அதன் அடிப்படையிலே தேவன் சாட்சி கொடுப்பதாக இருந்தால் நல்ல சாட்சி கொடுப்பாரா? சிந்தித்து பார்ப்போம். சரி, அப்போ அந்த மாதிரி ஒரு மறைவான வாழ்க்கை ஆண்டவருடைய வாழ்க்கையிலே ஒரு 18 ஆண்டு காலம் இருந்ததே, அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே இன்னொரு பகுதி, அவர் சிலுவையிலே மரித்ததற்கும் உயிர்த்தெழுந்ததற்கும் இடையிலே என்ன நடந்தது? இது வேத புஸ்தகத்திலே மறைவாய் இருக்கிறது. ஆனால் ஒன்றுமே சொல்லவில்லை என்று சொல்ல முடியாது. சிலவற்றை வேத வசனங்களின் அடிப்படையிலே நாமே கருத்தை எடுக்கக்கூடிய அளவுக்கு ஆங்காங்கு இந்த விஷயங்கள் பொதிந்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு கூட அந்த விஷயத்தை சற்று நுணுக்கமாக ஆராய்ந்து இப்போது நாம் சிந்திக்க போகிறோம். வெள்ளிக்கிழமை கிறிஸ்து மரித்தார், ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்தார், இடையிலே சனிக்கிழமை. இந்த இடைப்பட்ட நாட்களில் என்ன நடந்தது? அதுதான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க போற சிந்தனை. இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். உன்னத பாட்டினுடைய புத்தகம் 6வது அதிகாரம், அதனுடைய முதல் வசனத்தை பார்க்கலாம். இங்கே நான் வாசிக்கிறோம், உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோட கூட நாங்களும் அவரை தேடுவோம். உன்னத பாட்டினுடைய புத்தகம் நல்ல ஒரு காவிய நூல். ஆண்டவருக்கும் திருச்சபைக்கு இடையில் இருக்கக்கூடிய உறவை, அன்பை இவ்வளவு ஆழமாக சித்தரிக்கக்கூடிய வேறொரு புத்தகம் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது.
அவ்வளவு நேர்த்தியாய் ஒரு உண்மையான அன்பினுடைய வலிமையை எடுத்து எம்பக்கூடிய ஒரு புத்தகம் உன்னத பாட்டு. உன்னத பாட்டிலிருந்து நான் அதிகமாக பொதுவாக பேசுவதில்லை, ஆனால் இப்போது பேசலாம். யூதர்கள் மத்தியிலே ஒரு சட்டம் உண்டு. 30 வயது முடியாத ஒருவர் உன்னத பாட்டினுடைய புத்தகத்தை வாசிக்கக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் யூதர்கள் மத்தியிலே இருந்தது. நான் ஒரு யூதனாக இல்லாவிட்டாலும் உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்தை நான் வாசிக்காமல் விட்டதில்லை. பல முறை வாசித்திருக்கிறேன், சிந்தித்திருக்கிறேன், தியானித்திருக்கிறேன். என்றாலும் அதற்கான ஒரு சந்தர்ப்பம் வரும்போது உன்னத பாட்டிலிருந்து பேசலாமே என்றதை நான் விட்டுவிடுவேன். ஆனால் இப்போது அதையெல்லாம் கடந்து நிற்பதினால் தைரியமாய் உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்திலிருந்து பேசலாம். என்றாலும் இப்போது நான் பேசப்போவது உன்னத பாட்டிலிருந்து அல்ல. நான் எந்த விஷயத்திற்காக இதை சொல்ல வருகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் செய்தியை தொடர்ந்து நீங்கள் கேட்கும்போது. இந்த உன்னத பாட்டினுடைய புத்தகத்தினுடைய கருப்பொருள் என்ன, இதில் அடங்கியிருக்கிற விஷயம் என்ன, சாலமோன் ராஜாவினுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஊரை சார்ந்த ஒரு ஆடு மேய்க்கிற வாலிபன், அதே பகுதியைச் சேர்ந்த இன்னொரு வாலிப பெண், இந்த இருவருக்கும் இடையிலே நட்பு மலர்ந்தது. ஒருவரை ஒருவர் நேசித்தனர். இப்படி இருக்க ஒரு நாளிலே சாலமோன் ராஜா தன்னுடைய தேசத்தில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை அறிந்து வருவதற்காக ஒரு பயணம் மேற்கொள்கிறார். அப்படி அவர் பயணம் மேற்கொண்டு வரும்போது, மன்னர் அல்லவா, உலகத்திலே தோன்றின மிகச்சிறந்த ஞானி அல்லவா, நாட்டிலே சமாதானம் அவருடைய காலத்திலே என்ன சொல்வது செழித்தோங்கி இருந்ததல்லவா, உலக புகழ் பெற்ற மன்னராயிற்றே, சேபா நாட்டு ராஜஸ்திரி கூட அவருடைய ஞானத்தையும் புகழையும் குறித்து கேள்விப்பட்டு வியப்படைந்து அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு மன்னராயிற்றே. அப்படிப்பட்ட ஒரு மன்னன் இப்போது தன்னுடைய நாட்டு பகுதியிலே சுற்று வலம் வந்து கொண்டிருக்கிறார் என்று இருக்கும்போது யார் அதை பார்க்க போகாமல் இருப்பார்கள்? ஆகவே மக்கள் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது. பவனி வந்து கொண்டிருக்கின்ற அரசரை வழியின் இரு பக்கங்களிலுமாக நின்று இன்முகத்தோடு மக்கள் வரவேற்று கொண்டிருந்தனர். அப்போது தன்னுடைய நாட்டு பிரஜைகளை, தன்னை இன்முகத்தோடு வரவேற்று கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் வெள்ளத்தை அப்படியே பார்த்து உள்ளத்திலே மெய்மறந்து புலகாங்கிதம் அடைந்து வந்து கொண்டிருக்கின்ற சாலமோன் ராஜாவினுடைய பார்வையில் பளிச்சென்று தென்படுகிறாள் ஒரு வாலிப பெண். பார்த்த உடனேயே அவளை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது சாலமோனுக்கு. ஆனால் எப்படியானாலும் கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாயிற்றே, ராஜா என்ற முறையிலே பலவந்தம் பண்ணி அவளை எடுத்துக்கொள்வதற்கு உரிமை இருந்தாலும் அவன் அதை அப்படி செய்யவில்லை. ஆகவே தன்னுடைய வேலைக்காரர்களிடத்தில் உத்தரவிட்டான். அந்த குறிப்பிட்ட பெண்ணை காட்டி, யார் அது, அவருடைய குடும்ப சூழ்நிலை என்ன, அவளை சார்ந்திருக்கிறவர்கள் யார் யார் என்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு வேண்டும் என்று கேட்க, உடனே அந்த என்ன சொல்வது புலனாய்வுத்துறை முடுக்கிவிடப்பட்டது. அவளை பற்றிய ஏனைய செய்திகளை எல்லாம் சேகரித்து கொண்டு வந்து அரசனிடத்திலே சொன்னார்கள். அப்பொழுது ராஜா அந்த குடும்பத்தாரிடத்திலே போய் தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார். அவளுக்கு சகோதரர்கள் இருந்தனர். ஆகவே அந்த சகோதரிடத்திலே சென்று தெரிவித்தார், இந்த உங்களுடைய தங்கையை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளும்படி விரும்புகிறேன், நீங்கள் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்க, ஒரு சாதாரண மேய்ப்ப குடும்பத்தில் இருக்கின்ற தன்னுடைய தங்கைக்கு அரசனுடைய என்ன சொல்வது அரண்மனையிலே ஒரு பெண்ணாக மனைவியாக மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது நழுவ விடுவார்களா என்ன? அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார உயர்வு, அதனாலே மக்கள் மத்தியில் ஏற்படக்கூடிய அந்தஸ்து, இதையெல்லாம் எண்ணி பார்த்த அவர்கள் தங்கையினிடத்தில் பேச ஆரம்பித்தார்கள். சாலமோன் இப்படி விரும்புகிறார், இது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய அதிர்ஷ்டம், ஆகையினாலே நீ சம்மதம் தெரிவித்து இதற்கு நீ உடன்பட வேண்டும் என்று சொல்ல அவள் மறுக்கிறாள். ஏனென்றால் அவள் ஒரு ஆடு மேய்க்கிற வாலிபனை நேசிக்கிறாள். முடியாது என்று சொல்லும்போது வீட்டிலிருந்து அவளுக்கு கஷ்டம் வந்தது. நீ ஆடு மேய்ப்பதற்கு செல்லுவதனால் தானே உன்னை அந்த மேய்ப்பனை அடிக்கடி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது, அப்போ உன்னை அங்கே போக விடாமல் இருந்தால் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்காது என கருதி அவளை திராட்சை தோட்டத்தை காவல் செய்யக்கூடிய வேலையிலே விட்டுவிட்டார்கள். இந்த மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ராஜா என்ன செய்தார், அவளை வீட்டிலிருந்து
அழைத்து கொண்டு வரும்படி உத்தரவு பிறப்பித்தார். உடனே வேலையாட்கள் வந்து இவளை வீட்டிலிருந்து அரண்மனைக்கு கொண்டு போய்விட்டார்கள். அரண்மனைக்கு கொண்டு செல்லப்பட்ட இந்த பெண்ணை அரண்மனையிலே பணிபுரிகின்ற பெண்களில் ஒரு கூட்டம் இருந்தார்கள். அவர்கள் இந்த உன்னத பாட்டினுடைய புத்தகத்திலே எருசலேம் குமாரத்திகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இது சாலமோன் ராஜாவினுடைய அரண்மனையிலே பணிபுரிகிற பணிப்பெண்கள். அவர்களுடைய கைவசம் இந்த பெண்ணை ஒப்படைத்தார் சாலமோன். எதற்காக தெரியுமா? எப்போ பார்த்தாலும் சாலமோனுடைய அருமை பெருமைகளை, சாலமோனுடைய அழகு, சாலமோனுடைய அந்தஸ்து, சாலமோனுடைய ஞானம், அருமை பெருமை, செல்வாக்கு, இதையெல்லாம் அப்படியே அவற்றை சொல்லிக்கிட்டே இருக்கணும். மூளைச்சலவை பண்ணுவதற்காக, பிரெயின் வாஷ் பண்ணுவதற்காக எருசலேம் குமாரத்தினத்தில் ஒப்புவித்தான். எருசலேம் குமாரத்திகள் பலித்த மட்டும் எப்படியெல்லாம் சாலமோனுடைய அழகை பற்றி பேச வேண்டுமோ அப்படி இப்படியெல்லாம் பேசினார்கள். அப்படியாவது இவள் சம்மதிக்கட்டும் என கருதி. ஆனால் துளி அளவும் அவள் அதற்கு சம்மதிக்கவில்லை. சரி, சாலமோனை பற்றி இவ்வளவு சொல்லியும் கூட இவள் சம்மதிக்கவில்லை என்று சொன்னால், அப்போ அதையெல்லாவற்றையும் விட ஒரு ஆடு மேய்க்கிற வாலிபனை நேசிக்கிறாள் என்பது உண்மையானால், அந்த வாலிபன் அப்படி என்ன விசேஷமானவன், உன்னுடைய காதலன் எந்த விதத்தில் விசேஷமானவன் என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்தனர். அதன் விளைவாக ஒரு கேள்வியை கேட்டார்கள். அதுதான் 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? 9வது வசனம். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? இவ்வளவு சொல்லியும் உன்னுடைய மனசு மாறலன்னா, சாலமோனே, ஆனானப்பட்ட சாலமோனே எனக்கு வேண்டாம், எனக்கு அந்த என்னுடைய காதலன் தான் வேணும், என்னுடைய நேசர் தான் வேணும்னு நீ இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறன்னு சொன்னா, அப்படி அந்த நேசர்கிட்ட என்னதான் விசேஷத்தை நீ கண்டுவிட்டாய்? சாலமோனை விட நீ நேசிக்கின்ற உன்னுடைய அந்த நேசர் எதனாலே விசேஷித்தவன் என்று கேள்வி கேட்க, அது வரைக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருந்த இந்த சூலமித்தியால் இந்த பெண் தன்னுடைய இதயத்தை திறக்கிறாள். தன்னுடைய நேசரை பற்றி புகழ்வதற்கு, ஏற்கனவே யாரையாவது நேசித்தோம்னா அவங்கள வானலாவோ புகழணும்னு என்ன இருக்கும் அல்லவா, அது மாதிரி இவருடைய உள்ளத்திலே பூட்டி வைத்திருந்த அந்த உணர்வுகள் இப்போது மடைதிறந்த வெள்ளம் போல புறப்பட்டு வருகிறது. தன்னுடைய உன் நேசர் எதனால் விசேஷித்தவர், மற்ற நேசரை பார்க்கல உன் நேசர் எதனால் விசேஷித்தவர் என்று சொன்ன உடனேயே கிடைச்சதனால் சந்தர்ப்பம் நம்ம ஆளை பற்றி விவரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு என்று கருதி உடனே பேச ஆரம்பித்தாள். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேரில் சிறந்தவர். சாலமோன் என்ன பெரிய சாலமோன், சாலமோனை மாதிரி 10,000 பேரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் என் ஆளுக்கு ஈடுகட்ட முடியாது என்று சொல்லி அவருடைய அங்க வடிவங்கள், அவருடைய கைகள், கூந்தல், அவருடைய கண்கள், அவருடைய யானை தந்தத்தை போல உள்ள அந்த அங்கங்கள், இதையெல்லாம் அப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்ச உடனே இப்ப இவங்க டவுன் ஆயிட்டாங்க. இவங்க உடனே, அப்படியா உன் நேசர் அவ்வளவு விசேஷமானவரா? அப்ப ஒன்று செய்வோமே, உன் நேசர் எங்க போயிருக்கிறாரு, நாங்களும் உன் கூட சேர்ந்து என்ன செய்யறோம், தேடுகிறோம். அதுதான் 6வது அதிகாரம் 1 வசனம். உன் நேசர் எங்கே போனார்? இவ்வளவு அழகா சொல்லிக்கிட்டு இருக்கிறியே. அந்த 16ஆம் வசனம் அப்படித்தானே முடியுது. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர் அப்படின்னு சொன்ன உடனே இப்ப சாலமோனை பத்தி பேசுறதெல்லாம் அந்த பெண்கள் நிறுத்திட்டு, அப்படியா இப்படிப்பட்ட நேசரா உன்னுடைய நேசர்? இப்ப அவர் எங்க இருக்கிறாரு, எங்க போனாரு சொல்லு, நாங்களும் உன் கூட சேர்ந்து என்ன செய்யறோம், தேடுறோம். அப்ப இந்த உன்னத பாட்டினுடைய புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வரக்கூடிய அந்த கேள்வி கேட்கப்படுவதற்கான வரலாற்று பின்னணி என்னங்கிறது உங்களுக்கு தெரியுதா? இப்படித்தான் நம்ம வேதத்தை படிக்கும் போது எப்போதுமே அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோட படிக்கணும். அப்பதான் அதனுடைய உண்மை நமக்கு புரியும். சரி, அப்ப இந்த உன்னத பாட்டினுடைய புஸ்தகம் நமக்கு கற்பிக்கிற பாடம் என்ன? இந்த பெண்ணை சபைக்கு ஒப்பனையாகவும், இவள் நேசிக்கிற அவளுடைய நேசர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாகவும் நான் சிந்திக்கிறோம்.
இந்த 2 பேருடைய அன்புக்கும் குறுக்கீடாக யார் வந்திருப்பது? இப்போ சாலமோன். ஆனா எந்த சூழ்நிலையிலையும் யாராலேயும் இவர்களுடைய அன்பை என்ன செய்ய முடியவில்லை? பிரிக்க முடியவில்லை. அதுபோல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு விசுவாசி வைத்திருக்கிற அன்பை உலகத்திலே எந்த சக்தியாலும், பொன்னாலும், பொருளாலும், படிப்பாலும், பட்டத்தாலும், பதவியாலும், உலகத்தில் உள்ள எந்த ஆசாபாசத்தாலும் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பிலிருந்து என்ன செய்ய முடியாது? பிரிக்க முடியாது என்பதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது உன்னத பாட்டினுடைய புத்தகம். இவ்வளவும் உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்தை பற்றி ஓரளவு நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். இனி இந்த வசனத்தில் பார்ப்போம். உன் நேசர் எங்கே போனார்? உன் நேசர் எங்கே போனார்? அநேக சந்தர்ப்பங்களில் விசுவாசிகளை பார்த்து, கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து உலக மக்கள் கேட்கின்ற கேள்வியினுடைய பிரதிபலிப்பாக இது இல்லையா? இந்த உன்னத பாட்டினுடைய புஸ்தகத்தில் மட்டும் இல்லை, 42ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் போது கோராகு புத்திரர்கள் அன்றைக்கு பெருமூச்சு விட்டு ஒரு பாடலை பாடுகிறார்கள். என்ன பாடுகிறார்கள்? 42ஆம் சங்கீதத்தினுடைய 3வது வசனத்தை பாருங்கள். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அடுத்த 10வது வசனம். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. கோராகு புத்திரர்கள் பாடுகிறார்கள். என்ன சொல்றாங்க? உன் தேவன் எங்கே என்று என்னுடைய சத்துருக்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியினாலே இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்கும் போது உள்ளத்தை உடைக்கிறது மாதிரி இருக்குது. அதையே மீண்டும் சொல்றாரு, உன் தேவன் எங்கே என்று என்னுடைய எதிரிகள் என்னை பார்த்து கேட்கிறாங்க. நான் ஆபத்தில் சிக்கும் போது, விபத்துக்குள்ளாகும் போது, வியாதியினாலே பாதிக்கப்படும் போது, கடன் தொல்லைகளினாலே அவதிப்படும் போது, வாழ்க்கையிலே பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது உலகம் என்னை பார்த்து கேட்கிறது, என்ன ஆச்சு உங்க சாமி, என்ன ஆச்சு? என்னமோ ஏசுநாதர் ஏசுநாதர்னு பைபிளை தூக்கிட்டு போன, சபைன்னுட்டு போன, அப்படி என்னத்தை நீ அள்ளி கட்டிட்ட? ஒரு தீராத வியாதி வரும்போது உடனே என்னை பார்த்து உலகம் கேட்கிறது, என்ன ஆச்சு உன்னுடைய தேவன்? இன்னைக்கும் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இதை சந்திக்கலையா நம்ம? அப்படியெல்லாம் கேட்கிறது என் இருதயத்தை உருவ குத்துறது மாதிரி இருக்குது. அதனால நான் இரவும் பகலும் அழுதுகிட்டே தான் இருக்கிறேன்னு சொல்லி புலம்புறாரு கோராகின் புத்திரர். ஆக கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்து உலக மக்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விதான், என்னாச்சு உங்க தெய்வம்? தெய்வம்னு ஒருத்தர் இருந்தா உனக்கெல்லாம் ஏன் இப்படி நடக்குது? அது மாதிரி உள்ள ஒரு சூழ்நிலை. எங்கே போனார் உன் நேசர்? இந்த கேள்விக்கு பதில் புதிய ஏற்பாட்டின் மூலமாக தெளிவாக காணலாம். இந்த கேள்வியை நான் இப்படியே கொண்டு வர்றேன். எப்படி கொண்டு வர்றேன்? வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். அன்றைக்கு சாயங்காலம் அவரை அடக்கம் செய்தாயிற்று. 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே வாழ்ந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பூலோக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. 3.5 ஆண்டுகள் அவரை பின்தொடர்ந்து வாழ்விலும் தாழ்விலும் அவரை பின்தொடர்ந்து வந்த சீடர்கள், அவருடைய அழைப்பை கேட்டு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இவரை பின்தொடர்ந்து வந்த சீடர்கள், எதிர்காலத்தை குறித்து பல வண்ண வண்ண கனவுகளை கண்டுகொண்டு இவரை பின்தொடர்ந்து வந்த சீடர்கள் இப்போது தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள். இப்போது பரியாச குரலில் யூதர்கள், யூத மத பிரமுகர்கள் சீசர்களை பார்த்து கேட்பதை போல் இருக்கிறது இந்த கேள்வி. என்னாச்சு? என் பின்னே வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன்னு சொல்லி கூப்பிட்டாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த ஓட்டையாண்டிக்கு பின்னால வந்தீங்களே, என்ன ஆச்சு? நானே மேசியா, நானே வரப்போகிற பிரபுன்னு சொல்லி பேசினாரே, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரிய ராஜ்யம் அல்ல என்று சொல்லி தன்னுடைய ராஜ்யத்தினுடைய வலிமை எடுத்து சொன்னாரே, என்ன ஆச்சு? மறுஜன்ம காலத்தில் நீங்களும் 12 சிங்காசனங்களில் அமர்ந்து இஸ்ரவேல் கோத்திரம் 12ஐயும் நியாயம் விசாரிப்பீர்கள் என்று
12 சிங்காசனங்கள்ல உட்கார்ந்து ஆளுகை செய்வீங்கன்னு ஆசை வார்த்தை காட்டி சொன்னாரே, இப்ப கல்லறைக்குள்ள போட்டு புதைச்சாச்சு, என்ன ஆச்சு உங்க ஆண்டவருக்கு என்று கேட்கின்ற கேள்வியை போல இந்த வார்த்தைகள் நம்முடைய கண் முன்னாடி துணிக்கவில்லையா? இந்த கேள்விக்கு சீசர்கள் பதில் சொல்ல முடியாமல் திகைத்திருக்கலாம். ஆனால் இந்த கேள்விக்கு புதிய ஏற்பாடு மிக தெளிவாய், துல்லியமாய், அற்புதமாய் பதிலளிக்கிறது. அது என்னென்ன என்பதை இப்போது உங்களுடைய கண் முன்பாக நான் விவரித்து காட்டுகிறேன். அதற்கு முன்னாடி நாம் கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு, நாம் சிந்திக்க போகின்ற செய்தியை கவனிப்பதற்கு முன்னாடி அதற்கு அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான சத்தியம் பரலோகத்தை பற்றி. பரலோகம் என்று சொல்லும்போது நம்முடைய தமிழ் வேத புத்தகத்திலே எல்லா இடங்களிலேயும் பரலோகம் என்ற வார்த்தை வரவில்லை, வானம் என்ற வார்த்தை வந்திருக்கிறது. வானங்கள் என்ற வார்த்தை வருகிறது. வானங்கள் என்ற வார்த்தை வருகின்ற இடத்திலே ஆங்கிலத்தில் ஹெவன் என்றும் ஹெவன்ஸ் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே பரலோகங்கள். அப்போ நாம் சிந்திக்க போகின்ற செய்திக்கு முன்னோடியாக முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பரலோகத்தை பற்றி பார்க்க வேண்டும், அல்லது வானங்களை பற்றி நாம் பார்க்க வேண்டும். வானங்கள் என்று வேதத்திலே வாசித்தாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது பரலோகங்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வானங்கள், ஒன்றுக்கும் மேற்பட்ட பரலோகங்கள் உண்டென்று வேதம் போதிக்கிறது. இதற்கான குறிப்பை நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 1:1. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த இடத்துல வானத்தை, இது சிங்குலரில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எபிரேய மொழியிலே ஷாமாயிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது வானத்திற்கு. அது பன்மை சொல்லாகும். சரியானபடி இதை மொழியாக்கம் செய்தால் ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் பரலோகங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வர வேண்டும். அது நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இனி இந்த கருத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக எங்கெல்லாம் வானங்கள் என்ற வார்த்தை பன்மையில் வருகின்றனவோ அந்த இடங்களை இப்போது நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 27வது வசனம். 1 ராஜாக்கள் 8:27. தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே, நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனம் 2 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடுத்து 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். நெகேமியா 9:6. நெகேமியா சங்கீதம் 68:33. சங்கீதம் 68:33. ஆதி முதலாயிருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்தருளியிருக்கிறவரை பாடுங்கள். வானாதி வானங்கள். அப்புறம் 102ஆம் சங்கீதத்தின் 25வது வசனம். வானம் உம்முடைய கரத்தின் கிரியாயிருக்கிறது என்றல்ல, வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியாயிருக்கிறது. 148:4. எபிரேயர் 4:14.
சரி, வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு. அடுத்து 7:26. வானங்களிலும் உயர்ந்தவராயிருக்கிற, வானங்களிலும் உயர்ந்தவருமாயிருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியர். அப்ப இந்த வசனங்களிலெல்லாம் நான் வாசித்த போது ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டீர்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வானங்கள், அப்புறம் வானாதி வானங்கள், வானங்களும் வானாதி வானங்களும் பன்மையிலே வருகிறது. இத்தனை வசனங்கள் பன்மையிலே வந்திருக்கிறது. அப்படியானால் ஆதியாகமம் 1:1 பன்மையிலே தான் வந்திருக்க வேண்டும். அது நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பிலே வந்திருக்கிற ஒரு சிறிய குறைபாடு. அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கில வேதாகமங்களில் எல்லாம் அது பன்மையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஷாமாயிம் என்ற எபிரேய வார்த்தையே பன்மை சொல்லாகும். ஆதியிலே தேவன் வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சரி, அப்ப இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஒன்றுக்கும் மேற்பட்ட வானங்கள் உள்ளன, ஒன்றுக்கும் மேற்பட்ட பரலோகங்கள் உள்ளன என்பது தெளிவாகிறது. அப்ப ஒன்றுக்கும் மேற்பட்ட வானங்கள் இருக்குமானால் அது எத்தனை வானங்கள் இருக்க வேண்டும்? எத்தனையாக இருக்கலாம்? யூதர்களை போய் கேட்டு பாருங்கள், ஐயா நீங்க வானங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எத்தனை வானங்கள் இருக்குதுன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க 7 வானங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல வானங்களை பற்றி பலர் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். என்றாலும் வேத புத்தகம் பன்மையிலே சொல்லி இருக்கின்ற இந்த வானங்களை இத்தனை தான் வானங்கள் இருக்கிறது என்று வரையறுத்து கூறியிருக்கிறதா என்று கேட்டால் திட்டமாக வரையறுத்து கூறியிருக்கிறது என்று சொல்ல முடியும். எப்படி சொல்லலாம்? இதற்கு ஆதாரம் பல வானங்கள் உண்டென்று சொல்லியிருக்க அது 3 தான் என்று எப்படி நாம் அடித்து சொல்லலாம் என்று கேட்டால் 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மூன்றாம் வானம் வரைக்கும் இருந்தானோ, சரீரத்தில் இருந்தானோ, சரீரத்துக்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன். தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய தேவ வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய சொந்த அனுபவத்தை பற்றி எழுதுகிறார். ஆனால் தன்னை ரொம்ப பெருமையாக காட்டிக்கிடுறதுக்கு அவர் விரும்பாததுனால 3வது ஒரு நபரை பற்றி சொல்றதாக பாவித்து சொல்றார். சில வேளைகளில் வேத புத்தகத்தை எழுதுகின்ற ஆசிரியர்கள் தங்களை பற்றி குறிப்பிடும் போது நான் இப்படி செய்தேன், நான் இப்படி போனேன், நான் இப்படி பண்ணினேன் என்று தங்களுடைய அனுபவத்தை தன்மை ஒருமை சொல்லிலே பயன்படுத்தாமல் 3வது ஒரு நபரை சொல்லுவதை போல அவர்கள் பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். உதாரணமாக ஒரு உதாரணம் சொல்றேன், நிறைய இருக்குது, ஒரு உதாரணம் மட்டும். யோவான் எழுதின நற்செய்தி நூலை நீங்கள் வாசிக்கும் போது இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசனும் அவருடைய மார்பில் சாய்ந்து கொண்டிருந்தவனுமான சீசன் அப்படின்னு சொல்லுவாரு. அது யாரை பற்றி சொல்றாரு? அவரை பற்றியே சொல்றாரு. ஆனால் அப்போ நான் இயேசுவின் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த யோவானாகிய நான் அப்படி சொல்லலாம்ல? சொல்லலை. ஏன்னா அது தன்னை ரொம்ப பெருசாக காட்டிக்கிடுறதுக்கு, இந்த மாதிரி ரொம்ப பெருசாக காட்டிக்கிடுறத நம்ம தான் காட்டிக்கிடுவோம் ஒன்றுமே இல்லாவிட்டாலும். நிறைகுடன் ததும்பாதுங்கிறது மாதிரி வேத புஸ்தக ஆசிரியர்கள் தங்களை ரொம்ப பெருசாக காட்டிக்கிட வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது கூட காட்டுறதுக்கு விரும்பலை. சில தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் வரும்போது சொல்லியிருக்காங்க. அது சொல்ல வேண்டிய கட்டாயத்தினால. மற்றபடி இந்த மாதிரி உள்ள வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மாதிரி பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய சொந்த அனுபவத்தை பற்றி சொல்றாரு. அளவுக்கு மிஞ்சி தன்னை உயர்த்துறது மாதிரி என்ன வேண்டாமேங்கிறதுக்காக 3வது ஒரு ஆளை பற்றி சொல்றது மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு மனுஷனை எனக்கு தெரியும், 14 வருடங்களுக்கு முன் அவன் என்ன செய்தான்? 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான்னு 2வது வசனத்துல சொல்லிட்டு அடுத்த 3வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? அந்த மனுஷன்
பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு, அப்ப 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான்னு சொல்லிட்டு அவன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டான் அப்படின்னு சொல்றதுனால அப்போ பரதீசு எங்க இருக்குன்னு அர்த்தம்? 3ஆம் வானத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். சரியா? 3ஆம் வானத்தில் பரதீசு இருக்கிறது என்று அர்த்தம் வருகிறது. இந்த பரதீசில் இந்த 3ஆம் வானத்தில் தான் தேவன் வாசம் பண்ணுகிறார். இந்த 3ஆம் வானத்தில் தான் தேவன் இருக்கிறார். அப்ப இந்த 3ஆம் வானத்தில் தான் தேவன் இருக்கிறார் என்பதை நாம் எப்படி சொல்ல முடியும்? இதை நான் சற்று விளக்கி சொல்லுகிறேன் பாருங்கள். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 14ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரையுள்ள வசனங்கள். ஏசாயா சரி, இந்த வேத பகுதியை நீங்கள் கருத்துண்டி பாருங்கள். இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? இதே அதிகாரத்தின் 4வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது, ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன் நகரி ஒளிந்து போயிற்றே அப்படின்னு ஆரம்பிக்குது. அப்ப இந்த இடத்துல பாபிலோன் ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமாக இந்த வேத பகுதி வருகிறது. ஆனால் உண்மையிலேயே இது பாபிலோன் ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் கிடையாது. ஏன்? இதில் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை அம்சங்களையும் கொண்ட ஒரு ராஜா இதுவரையிலும் உலக சரித்திரத்தில் பாபிலோனில் எழும்பினதே கிடையாது. அப்படியானால் இந்த இடத்துல பாபிலோன் ராஜா என்று சொல்லி இருப்பது புனைப்பெயர். பாபிலோன் ராஜா என்ற புனைப்பெயரிலே இது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? பிசாசை பற்றி. பிசாசை பற்றி, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியை பற்றி. லூசிஃபர் என்று சொல்லுவோமே, லூசிஃபர் என்ற அந்த வார்த்தைக்கு மார்னிங் ஸ்டார், விடிவெள்ளி என்று பொருள். அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் செய்த தவறு என்னவா? அதான் 12வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதாவது லூசிஃபரே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன காரணங்கிறத இங்க வருது. 13, 14 நன்ற அந்த வார்த்தையை கவனிங்க. நான் வானத்துக்கு ஏறுவேன், அப்புறம் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். அடுத்து 14, நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். இந்த இடத்துல நீங்க வார்த்தை கவனிச்சு பாருங்க. நான் மேகங்களுக்கு மேலே ஏறுவேன்னு சொல்றதுல இருந்து அப்ப இவன் மேக மண்டலத்துக்கு கீழே இருக்கிறான்னு அர்த்தம் வருது. மேகங்களுக்கு மேலே ஏறுவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மேக மண்டலத்திற்கு கீழே இருப்பேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறான். அப்ப மேக மண்டலம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, அது முதல் வானம். அடுத்து 13வது வசனத்தில் நான் வானத்துக்கு ஏறுவேன்னு சொல்லிட்டு தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அப்போ நட்சத்திர மண்டலம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது என்பது தெளிவாகிறது. அது 2ஆம் வானம். 3வது என்ன சொல்றாரு? என்ன சொல்றதாக இங்க வாசிக்கிறோம்? தேவனுடைய ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். அதுக்கு நிகரான வார்த்தை அடுத்த வசனத்தில் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திற்கு போய் அங்கே உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று சொல்லுவதிலிருந்து அது தேவன் வீற்றிருக்கிற இடம் என்பது தெளிவாகிறது. இதிலிருந்தே நாம் தெரிகிறோம், மேக மண்டலம், நட்சத்திர மண்டலம், அப்புறம் வானாதி வானம், தேவனுடைய சிங்காசனம், தேவனுடைய இருக்கக்கூடிய அந்த வானாதி வானம். அப்ப இதிலிருந்தே 3 வானங்கள் இருக்கிறது என்பதை நாம் மிக திட்டமாய் ஆணித்தரமாய் சொல்ல முடிகிறது. இதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு வேத பகுதியை கூட நான் உங்களுக்கு சற்று விளக்கி காண்பிக்கும்படி விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம்
எபிரேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை பார்ப்போம். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். இங்கே பவுலப்போஸ்தலன் ஒரு அற்புதமான கம்பேரிஷன் கொடுக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால் பழைய ஏற்பாட்டில் நடந்து வந்த ஒரு நிகழ்ச்சியை நாம் ஞாபகத்துக்கு கொண்டு வர வேண்டும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிக்கும்படியாக 7 விதமான பண்டிகைகளை ஆண்டவர் கொடுத்திருந்தார். அந்த 7 விதமான பண்டிகைகளில் 6வது பண்டிகையாக குறிப்பிடப்பட்டிருப்பது பாவபரிகார பண்டிகை. லேவியராகம 23ஆம் அதிகாரத்தில் இந்த பண்டிகையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பண்டிகையை பற்றி மட்டுமல்ல, 7 பண்டிகைகளை பற்றியுமே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த பண்டிகை நாளிலே என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதை பற்றிய விவரக்குறிப்பு லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை முதலாவதாகவும், அப்புறம் லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்தை 2ஆவதாகவும் போய் நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து அமைதியாய் வாசித்து பாருங்கள். நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியும். அப்ப அந்த பாவ நிவாரண பண்டிகை நாளிலே என்ன நடக்கும்? ஜனங்கள் தங்களுடைய பாவத்துக்காக பரிகாரமாக மிருகத்தை பலி செலுத்துவார்கள், ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவார்கள். இந்த பலி செலுத்துகிற செயலை ஆசாரியன் செய்ய வேண்டும். அப்ப அவன் என்ன செய்வான்? பிரதான ஆசாரியன், அவனுக்குன்னு ஒரு சீருடை இருக்கிறது, யூனிஃபார்ம் இருக்குது. பிரதான ஆசாரியனுடைய உடை அது ரொம்ப கவர்ச்சியான அசிங்கமான அப்படியல்ல, அழகான உடை, சித்திர வேலைப்பாடுகளோடு கூடிய உடை, அவ்வளவு யோக்கியமான அந்த வஸ்திரம், அது அவனுடைய மகிமையை மேன்மையை உணர்த்தி காண்பிக்கக்கூடிய அந்த வஸ்திரம். அந்த வஸ்திரத்தை, விலை கூடின அந்த வஸ்திரத்தை அவன் கலற்றி வைத்துவிட்டு சணல் நூலினாலே தயாரித்த ஒரு வஸ்திரத்தை, எளிமையான அந்த வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு அவன் பிராகாரத்திற்கு வருவான். ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸை அவன் உள்ள வச்சிருப்பான், கலட்டி வச்சுட்டு அந்த மெல்லிய சணல் நூலினாலே நெய்யப்பட்ட எளிமையான உடையை அணிந்து கொண்டு பிரகாரத்திற்கு வந்து ஆட்டுக்குட்டியை ஜனங்களுடைய பாவத்திற்காக பலி செலுத்துவான். இது எதை காட்டுதுன்னா, நம்முடைய பிரதான ஆசாரியர், இவன் எப்படி இந்த பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் தன்னுடைய விலையேறப்பெற்ற வஸ்திரத்தை கலற்றி வைத்துவிட்டு சணல் நூல் வஸ்திரத்தை தரித்து கொண்டு பலி செலுத்துறதுக்கு பிரகாரத்துக்கு வர்றானோ, அது மாதிரி நம்முடைய பிரதான ஆசாரியராகிய கிறிஸ்து தம்முடைய தெய்வீகத்துவம், தம்முடைய வல்லமை, தம்முடைய மகிமை, தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமிக்கு மனுஷ சாயலாக வந்தார் அல்லவா, அதை சித்தரிக்கக்கூடிய நிழல் அது. அப்படி வந்து அவன் பலி செலுத்தி விட்டு அந்த இரத்தத்தையும் எடுத்துக்கொண்டு பிரகாரத்தை கடந்து பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து அதையும் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே போய் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்திற்கான பிராயச்சித்த பணியிலே ஈடுபடுவான். இது யூதர்களுக்கு நல்லா புரியும். அதனாலதான் யூத கிறிஸ்தவர்களுக்காக எழுதுகின்ற எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில், எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் எனது நம்பிக்கைப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் இதை நன்றாக அறிந்திருந்த யூத கிறிஸ்தவர்களுக்கு நிருபம் எழுதும் போது, நம்முடைய மகாபிரதான ஆசாரியன் ஜனத்தினுடைய பாவத்திற்கு பரிகாரத்தை ஏற்படுத்துவதற்காக பிரகாரத்திலே பலி செலுத்தி, பலிபீடத்திலே பலி செலுத்தி விட்டு அந்த இரத்தத்தை கிண்ணத்தில் எடுத்துக்கொண்டு பிரகாரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் தாண்டி செல்வது போல நம்முடைய பிரதான ஆசாரியர் வானங்கள் வழியா என்ன செய்திருக்கிறார்? கடந்து போய் இப்போது நமக்காக பரிந்து பேசுகிற ஆசாரியராக இருக்கிறார் என்று இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். அப்ப அதிலேயும் 3 பகுதி இருக்கிறது: பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அதுபோல இயேசு கிறிஸ்து மேகமண்டலம், நட்சத்திர மண்டலம் இவைகளை கடந்து 3வது பகுதியான வானாதி வானத்திற்கு, தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போது தேவனுடைய வலது பாரிசத்தில் என்ன செய்கிறார்? வீற்றிருக்கிறார். ஆக 3 வானங்கள் உண்டு என்பதை மிக துல்லியமாய் இந்த வேத பகுதிகளில் நமக்கு அற்புதமாய் போதிக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். சரி, இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, பரலோகங்களுக்கு 3 பகுதிகள் இருக்கிறது மாதிரி வானங்கள் 3 வானங்கள் இருக்கிறது போல
பாதாளம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இந்த பாதாளத்திலேயும் 3 பகுதிகள் இருக்கின்றன. அது எப்படி நாம் வேதத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியுங்கிறத இப்ப நான் விளக்கி சொல்றேன், சற்று கவனிங்க. வாசிப்போம். நாம் இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வதற்கு பாதாளம் 3 பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது என்பதை அறிய படிப்படியாக நாம் இந்த விஷயத்தை சிந்தித்துக் கொண்டு போகலாம். பரலோகம் என்பதற்கு எபிரேய மொழியிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை ஷியோல் என்று சொல்வார்கள். ஷியோல் என்று சொல்வார்கள். அதற்கு அன்சீன் வேர்ல்டு என்று பொருள். பாதாளம் என்று தமிழிலே மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஷியோல் என்ற வார்த்தைக்கு சமமான கிரேக்க வார்த்தை ஹேடிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சரியாக மொழியாக்கம் செய்யப்படுவதாக இருந்தால் பாதாளம் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும். தமிழ் வேத புத்தகத்திலே சில இடங்களில் இது நரகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அது தவறு. நரகம் என்ற வார்த்தை வரக்கூடாது. பாதாளம் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருப்பதே சரியானது. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, எப்படி வானங்கள் 3 வானங்கள் இருக்கின்றனவோ அதுபோல பாதாளமும் 3 பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்வதற்கு சற்று நாம் வேதத்திற்கு பக்கமாக நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய கவனத்தை திருப்பலாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம், அதனுடைய 35வது வசனத்தை பார்ப்போம். இது யாரை பத்தி சொல்லி இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? யாரை பத்தி? யாக்கோபை பற்றி. இந்த வசனம் வரக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன? யாக்கோபினுடைய அன்பின் குமாரன் யாரு? யோசேப்பு. அந்த யோசேப்பை ஒரு முக்கியமான பணிக்காக யாக்கோபு அனுப்பி வைக்கிறார். எதுக்கு? ஆடு மேய்க்க போன தன்னுடைய மூத்த மக்கள் போய் ரொம்ப காலமாச்சு, அவங்கள பற்றி ஒரு தகவலும் கிடைக்கல. அவங்கள பற்றிய சுக செய்தியை விசாரிச்சுட்டு வரணும். அப்புறம் அவங்களுக்கு சில பதார்த்தங்களை தயாரித்து சாப்பிட்றதுக்காக கொடுத்து அனுப்புகிறார். இதை கொண்டு போய் கொடுத்துட்டு உன் அண்ணன்மாரெல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு அனுப்புனார். ஏற்கனவே அண்ணன்மார் இவன் மேலே ரொம்ப கடுப்பாக இருந்தாங்க. இப்போ தனிமையில் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்ச உடனே இதுதான் சான்ஸ், இவனை ஒரே போட்டு தள்ளிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அந்த எண்ணம் வந்தபோது கல்லுக்குள் ஈரம் அப்படின்னு சொல்றது மாதிரி ஒருவனுடைய இதயத்தில் ஒரு சிந்தனை வந்துச்சு. ஏன்பா இவனை போட்டு இப்படி கொன்று போட்டா நமக்கு அதனால என்ன பயன்? அதனால இவன் நம்ம விஷயத்தில் தலையிடக்கூடாது, குறுக்கிடக்கூடாது. நம்மளை பார்த்தா எப்போ பார்த்தாலும் அப்பா கிட்ட போய் போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பான், பற்ற வச்சுக்கிட்டே இருப்பான். அதனால தானே நமக்கு இவன் மேலே இவ்வளோ ஆத்திரம் வருது. இவனை எங்கிட்டாவது கண்காணாத தூரத்தில் நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அதுக்கப்புறம் இவன் நம்ம வாழ்க்கையில் குறுக்கிடவே மாட்டான் அப்படின்னு ஆலோசனை சொல்ல, உடனே என்ன பண்ணாங்க? தண்ணி இல்லாத கிணத்துல தூக்கி போட்ட அவனை அங்கிருந்து தூக்கி எடுத்து வியாபாரிகளாக வந்த மீதியானியர்கள் கையில் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? வித்து போட்டாங்க. அவங்க அவனையும் கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு போயிட்டாங்க. எகிப்துக்கு போனால் நல்லா குதிரையில் உட்கார வச்சு அவனை ஜம்முன்னு கூட்டிகிட்டு போனாங்க. அப்படி கிடையாது. அந்த காலத்தில் இந்த மாதிரி கொத்தடிமைகளை எல்லாம் இழுத்துக்கிட்டு போனாங்கன்னா குதிரைக்கு பின்னாடி கட்டி விட்டுருவாங்க. குதிரை எங்கெல்லாம் நடக்குதோ, என்ன ஸ்பீடில் நடக்குதோ, என்ன வேகத்தில் போதோ அங்கெல்லாம் இவனும் ஓடணும், நடக்கணும். சில வேலைகளில் தரதரன்னு இழுத்துட்டு கூட போவாங்க. அந்த மாதிரி அவனை கொண்டு போய் எகிப்து தேசத்தில் விட்டாங்க. அங்கே ஒரு மனுஷனுடைய உள்ளத்தில் ஆண்டவர் பேச, அவன் என்ன பண்ணான்? யோசேப்பை விலை கொடுத்து வாங்கி தன்னுடைய வீட்டில் அவனை வேலைக்காரனாக வச்சது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளையில் அவன் அந்த வீட்டில் விசாரணை கர்த்தனாக்கினான். அப்படி தானே? 10 பேருடைய வீடு. சரி, இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அப்போ இப்போ இந்த அண்ணன்மார் என்ன பண்ணாங்க? யோசேப்பை 20 வெள்ளிக்காசுக்கு வித்துப்பட்டு இனி அவன் செத்து போயிட்டாங்கிறதா அப்பனுக்கு காட்டணும். அதனால என்ன பண்ணாங்க? யோசேப்பினுடைய வஸ்திரத்தை நல்லா கிழிச்சு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து அதை ரத்தத்தில் அந்த துணியை நல்லா தொடச்சி எடுத்து அப்படியே ஏதோ மிருகம் சாப்பிட்டது மாதிரி கொண்டு வந்து அழகாக நடிச்சிட்டாங்க.
வயசான காலத்தில் யாக்கோபு இவரை ஏமாத்தாததா? அப்பன் பக்கா கில்லாடி இல்லையா, தந்திரசாலி இல்லையா? இப்போ என்ன செய்கிறான்? ஏமாற்றப்படுகிறான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அது பெரிய விஷயம், அது இருக்கட்டும். அப்போ இப்போ இவங்கிட்ட கொண்டு வந்து, அப்பா இந்த பாருங்க, இது நம்முடைய சகோதரன் யோசேப்பினுடைய ட்ரெஸ்ஸு மாதிரி இருக்குது. யோசேப்பினுடைய ட்ரெஸ்ஸா அது? பாவம், கிழமை நம்பிட்டார். ஆமாம், இது என்னுடைய குமாரனுடைய வஸ்திரம் தான். ஏதோ மிருகம் அவனை சாப்பிட்டு போடிச்சு போல தெரியுது. இந்த ரத்தத்தில் இது தோய்ந்து கிடக்கிறத நாங்கள் பார்த்தோன்னு சொன்ன உடனே அப்படியே சுக்குநூறாக உடஞ்சு போயிட்டார் யாக்கோபு. சொல்லிட்டு சொல்கிறாரு, அழுகிறாரு. 34 தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் அறையிலே ரெட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டு இருந்தான். ரொம்ப நாளாக அழுதுகிட்டே இருக்கிறான். அப்போ அவனுடைய பிள்ளைங்க, குமாரர் குமாரத்திகள்லாம் வந்து ஆறுதல் சொல்றதுக்கு வந்து நிற்கிறாங்க. ஆனாலும் அவன் அதுக்கு இடம் கொடுக்கல, ஆறுதல் அடையலை. என்ன சொல்கிறான்? நீங்கள் எல்லாம் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணுறீங்க? நான் துக்கத்துடனே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட செய்தி என்ன? உம்முடைய மகன் செத்து போனான், ஏதோ மிருகம் அவனை சாப்பிட்டு போடுச்சு, இந்த ட்ரெஸ்ஸு மட்டும் மிஞ்சி இருக்கிறதோ கொண்டாந்து கொடுக்குறோம். அப்போ இப்போ யாக்கோபு முழுக்க முழுக்க நம்பினது யோசேப்பு என்ன செஞ்சிட்டான்? செத்து போனான். இந்த தான் அவனுடைய மைண்டில் இருக்கு. இப்போ யாக்கோபு என்ன சொல்றாரு? நான் துக்கத்துடனே பாதாளத்தில், என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். அப்போ இதுல இருந்து 2 விஷயம் நமக்கு தெரியுது. யோசேப்பு செத்து போயிட்டாரு, மகன் செத்து போயிட்டான். செத்து போன யோசேப்பு எங்க போயிருக்கான்? பாதாளத்துக்கு போயிருக்கிறான். அதே மாதிரி நானும் எங்க போறேன்? பாதாளத்துக்கு போறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சாக போறேன். இந்த வார்த்தை ஏதோ ஒரு தடவை தப்பித்தவரை யோசேப்பு யாக்கோபு சொல்லிட்டாரு, அப்படி இல்லை. இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்றாரு யாக்கோபு. வாசிங்க அடுத்த வேத பகுதியை, 42ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இப்போ யோசேப்பு அங்கே இருந்துக்கிட்டு பென்யமீனை கூப்பிட்டு விடுறாரு இல்லையா? கூப்பிட்டு விடும்போது, ஏன்னா கூப்பிட்டு விட்டா தான் நான் இதெல்லாம் அங்கே இன்னொருத்தனை கட்டி வச்சிருக்கிறான், அப்போ அவனை நான் அனுப்புவேன், அதனால நீங்கள் பென்யமீனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லும்போது யாக்கோபு சொல்கிறாரு, ஏற்கனவே இவங்க அண்ணனும் செத்து போயிட்டான், இப்போ இவனையும் நீங்கள் கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் ஏதாவது நடந்து போச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறவர் என்ன சொல்கிறாரு? இவன் ஒருத்தன் தான் மீதியாக இருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். அங்கேயும் தான் செத்ததுக்கு பின்னாடி பாதாளத்துக்கு போவதாகத்தான் யாக்கோபு சொல்றார். இன்னொரு வசனத்தை பார்ப்போம், 44:29. 44:29. இங்கேயும் அதே வார்த்தை வருது, என்னுடைய நரையை பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள். 31ஆம் வசனம். அப்ப இந்த வார்த்தையெல்லாம் திரும்ப திரும்ப நமக்கு வருகிறது. யாக்கோபு சொல்றாரு, நான் துக்கத்துடனே என்ன செய்வேன்? பாதாளத்தில் இறங்குவேன். எங்க போவேன்? பாதாளத்தில் என் மகன்கிட்ட போவேன், என் மகன்கிட்ட போவேன். அப்போ அதுல இருந்து என்ன தெரியுது? பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் செத்ததுக்கு அப்புறம் அவங்க எங்க தான் போவாங்கன்னு நினைச்சாங்க? பாதாளத்துக்கு. அது உண்மையும் கூட. இத்தனைக்கும் யாக்கோபு பொல்லாதவன், அதனால அவன் பாதாளத்துக்கு அனுப்பினான் அப்படியா? இல்லை. ஆண்டவர் தன்னை பற்றி ஜனத்துக்கு அறிமுகம் செய்யும் போதே எப்படி அறிமுகப்படுத்துறாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். அப்ப யாக்கோபின் தேவன்கிற பேர்ல அறியப்படக்கூடிய அளவுக்கு தேவன் யாரை விசேஷமா பார்க்கிறாரு?
யாக்கோப. அப்ப அப்படிப்பட்ட யாக்கோபு செத்ததுக்கு அப்புறமும் எங்க போவாராம்? பாதாளத்திற்கு போவார். சரி, அப்ப ஆண்டவரால் அறிமுகப்படுத்தப்படுகிற யாக்கோபே பாதாளத்துக்கு போவார்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவா தெரிகிறது. பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவங்களுடைய உடல் பூமியில் அடக்கம் பண்ணப்பட்டாலும் அவங்களுடைய ஆவி, ஆத்துமா எங்க போகுது? பாதாளத்திற்கு போகிறது. இனி இத பத்தி இன்னொரு பக்தனும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? யோபு சொல்றத பாருங்க. யோபு 14ஆம் அதிகாரம். யோபு 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். ஆமா, நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து வைத்துன்னு சொல்றார். அப்ப இறந்ததுக்கு அப்புறம் தான் பாதாளத்துக்கு போறதை பற்றிய ஒரு குறிப்பு இங்கே வருகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து 17:13. பார்த்தீங்களா? பாதாளத்தில் காவலுக்குள் இறங்கும், அப்போது தூளில் ஏகமாய் இளைப்பாறுவோம். பாதாளத்தில் இளைப்பாறுதலை பற்றி சொல்றார். அப்போ செத்ததுக்கு அப்புறமும் இவர் கூட பாதாளத்துக்கு போவங்கிற நம்பிக்கையில தான் இருக்கிறாருங்கிறது தெரியுது. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே பழைய ஏற்பாட்டு கால பரிசுத்தவான்கள் எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் எங்க போறாங்க? அவங்களுடைய ஆவி பாதாளத்திற்கு போகிறது என்பதை நாம் அறிகிறோம். இன்னொரு வேத வசனத்தை கூட பார்ப்போம். சங்கீதம் 9:17. சங்கீதம் 9:17. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஷியோல் அப்படிங்கிற எபிரேய வார்த்தை அது தமிழில் மொழிபெயர்க்கப்படும் போது எப்படி மொழிபெயர்க்கப்பட வேண்டும்? பாதாளம் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னேன். அப்போ சொல்லிட்டு நானே சொன்னேன், சில இடங்களில் அது நரகம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது தவறு, பாதாளம் என்றுதான் வர வேண்டும் என்று நான் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? அப்படிப்பட்ட வசனங்களில் ஒன்றை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள். 9:17. துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். சரியான டிரான்ஸ்லேஷன், பாதாளத்திலே தள்ளப்படுவார்கள். இதை சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி வரணுமே. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணுமே. ஒண்ணுமே வரலையா? என்ன வருது? அப்ப அங்கே நம்ம என்ன வாசிக்கிறோம்? பரிசுத்தவான்கள் மரிக்கும் போது அவங்க எங்க போறதா சொல்லப்பட்டிருக்குது? பாதாளத்துக்கு போறதாக. ஆனா இங்கே 9ஆம் சங்கீதம் 17வது வசனத்துல பாதாளத்துக்கு யார் போறதா சொல்லியிருக்கு? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும். இப்ப 2 பேரும் ஒரே இடத்துக்கு தான் போறாங்க அப்படின்னா இவன் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம்? இவன் உலகத்தை ஜாம் ஜாம்னு அனுபவிச்சுக்கிட்டு தெய்வ பயம் இல்லாம ஊதாரித்தனமா மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவரே இல்லைன்னு பேசிக்கிட்டு கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்துக்கிட்டு இவனும் செத்து தொலைஞ்சான்னா பாதாளத்துக்கு தான் போறான் அப்படிங்கிறீங்க. வசனம் அப்படித்தான் சொல்லுது. இப்போ நான் யாக்கோபு, யோபு போன்ற பரிசுத்தவான்கள் சொல்லும்போது தாங்களும் செத்து போனதுக்கு அப்புறம் பாதாளத்துக்கு போறாங்கன்னு தான் சொல்றாங்க. அப்ப 2 பேரும் ஒரே இடத்துக்கு போனாங்கன்னா ஒருத்தன் நீதிமானா வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அவன் ரட்சிக்கப்படுறதுல என்ன நியாயம் இருக்கு அப்படின்னு கேள்வி எழும்பலையா? எழும்போம். அப்ப இந்த கேள்விக்கு என்ன பதில்? 2 பேரையும் ஒரே இடத்துக்கு ஆண்டவர் அனுப்பினார்னா ஆண்டவர் அநீதியுள்ளவர்னு வரும். ஆபிரகாம் சொன்ன ஒரு பேச்சுக்கு இது நேர் முரண்பாடா இருக்கும். எப்படி தெரியுமா? சோதோம் கோமரா பட்டணத்துக்காக ஆபிரகாம் வந்து பரிந்து பேசினார் இல்லையா? ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? அப்ப வாசிக்கும் போது ஆண்டவரை பத்தி ஒரு குறிப்பு சொல்றாரு. சர்வலோகத்தின் நியாயாதிபதி நீதி செய்யாமல் இருப்பாரோ? அதே மாதிரி இன்னொரு வேர்டு யூஸ் பண்றாரு, வாசகத்தை பயன்படுத்துறாரு. துன்மார்க்கரோடு கூட சேர்த்து
நீதிமானையும் அழிப்பீரோ? அப்ப பதில் என்ன? தேவனாக ஆண்டவரே, நீர் சர்வலோகத்தின் நியாயாதிபதியாய் இருக்கிறீர். துன்மார்க்கனோடு கூட சேர்த்து நீதிமானையும் அழிப்பது உம்முடைய நியாயத்துக்கு பொருந்தாது என்ற அழகாய் சொல்லி இருக்க, இங்க துன்மார்க்கனையும் நீதிமானையும் செத்ததுக்கு அப்புறம் ஒரே இடத்துக்கு ஆண்டவர் அனுப்புனாருங்கிற நிலைமையில நம்ம சிந்திக்கிறது தப்பு இல்லையா? அப்படியானால் இதுக்கு என்னதான் பரிகாரம்? இன்னொரு வேத வசனத்தை பார்ப்போம். வசனத்துக்கு விளக்கம் வேத வசனத்திலேயே இருக்கிறது. அதை நாம் சிந்தித்து பார்ப்போம். 86ஆம் சங்கீதம், சங்கீதம் 86 13 பார்ப்போம். சரி, இங்கே சங்கீதக்காரன் பாடுறார் இந்த சங்கீதத்தை. 86ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பில் என்ன வருது? தாவீதின் விண்ணப்பம். சரி, அப்ப இந்த தாவீது பாடுற சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரை பார்த்து, நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. நீர் எனக்கு பாராட்டின உம்முடைய கிருபை பெரியது. அதுக்கு என்ன காரணம் சொல்றாரு? ஏன் அப்படி சொல்றாரு? அடுத்த சென்டென்ஸை பாருங்க. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். என் ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று வரவில்லை. நல்லா கவனிக்கணும். என் ஆத்துமாவை பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்று வரவில்லை, மாறாக தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆங்கிலத்தில் லோயஸ்ட் ஹெல், லோயஸ்ட் ஹெல், தாழ்ந்த பாதாளம். நம்ம இலக்கணம் படிக்கும்போது படிப்போம் இல்லையா? டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிஷன், ஒப்பீட்டு பரிமாற்றம் அப்படின்னு ஒரு இலக்கண அமைப்பு முறை ஒன்று படிப்போம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ அது மாதிரி இப்போ லோயஸ்ட் ஹெல் அப்படின்னு சொன்னால் லோ, லோயர், லோயஸ்ட், அப்படி தானேங்க? அப்ப இதுல இருந்த லோயஸ்ட் ஹெல் அதான் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்னை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். பாதாளத்திற்கு தப்புவித்தீர் என்றல்ல, தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அப்படி சொல்றதுல இருந்து லோயஸ்ட் ஹெல் என்ற ஒன்று இருந்தால், தாழ்ந்த பாதாளம் என்று ஒன்று இருந்தால், அப்போ லோயர்னு ஒன்று இருக்குன்னு அர்த்தம் வருது. லோயர்னு ஒன்று இருந்தா லோ என்ற ஒன்று இருக்கிறது என்று அர்த்தம் வருகிறது. இதிலிருந்து நமக்கு தெரிகிறது பாதாளத்தில் 3 பகுதிகள் இருக்கின்றன, 3 பகுதிகள் இருக்கின்றன என்பதை நாம் அறிகிறோம். சரி, இந்த 3 பகுதிகளை குறித்து தாழ்ந்த பாதாளம் இருக்குது பாருங்க, அதை பற்றி இன்னொரு குறிப்பு கூட சொல்லப்பட்டிருக்குது. உபாகம புஸ்தகம், உபாகமம் 32:22. உபாகமம் 32:22. என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் என்ன செய்கிறதா? எரிகிறது. தாழ்ந்த நரகம் மட்டும் எரிகிறது. நான் சொன்னேனே, அந்த இடத்துல நரகம் என்பதற்கு என்ன வர வேண்டும்? பாதாளம். அப்போ அந்த தாழ்ந்த பாதாளம் அக்கினி பற்றி எரிகிறதா? அக்கினி பற்றி எரிகிறதா? சரி, அப்போ இப்ப தாவீது சொல்றாரு பாடும்போது, ஆண்டவரே நீர் எனக்கு பாராட்டின கிருபை பெரியது, ஏனென்றால் நீர் என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னத பாட்டில் இப்போ உபாகமத்தில் வாசித்தமே, அக்கினி பற்றி எரிகிற இடம். நான் பாதாளத்துக்கு போறேன், செத்ததுக்கு அப்புறம் நான் பாதாளத்துக்கு போறேன், ஆனா எங்க போறதில்லை, தாழ்ந்த பாதாளத்திற்கு போவதில்லை. ஏன்? அந்த தாழ்ந்த பாதாளத்துல தான் என்ன எரிஞ்சுக்கிட்டு இருக்குது? அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க யோசித்து பாருங்க, 9ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசித்தோம் இல்லையா? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவரும் பாதாளத்தில் தள்ளப்படுவார்கள். யோபு, யாக்கோபு
இவங்கெல்லாம் சொல்லும்போது அவங்களும் எங்கே போகிறதா சொன்னாங்க? பாதாளத்திற்கு போவதாக. இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து வச்சு சிந்திச்சா இதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுங்க பார்க்கலாம். லேசா சொல்லிடலாமே, இவ்வளவு சொல்லி இவ்வளவு பக்கத்தில் கொண்டு வந்துட்டேன். நான் துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களும் பரிசுத்தவான்களும் நீதிமான்களும் எல்லாருமே இறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய உடல் பூமியிலே மண்ணிலே அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆனால் அவங்களுடைய ஆவி ஆத்மா எங்க போகிறது? பாதாளத்திற்கு போகிறது என்பது உண்மை. ஆனால் பாதாளத்துக்கு போனாலும் போற இடம் பாதாளத்தில் வித்தியாசமான இடம். சரியா? போற இடம் பாதாளத்தில் வித்தியாசமான இடம். ஒரு லாட்ஜில் போய் தங்க போகிறோம். ஒரு கேம்ப் நடக்குதுன்னு வச்சுங்க. ஒரு லாட்ஜில் புக் பண்ணுறாங்க. அது இப்போ ராஜபாளையத்தில் ஆனந்தா லாட்ஜே இருக்குதுன்னு வச்சுங்களேன், அல்லது அசோகா லாட்ஜ் இருக்குது. அதில் நம்ம புக் பண்ணுறாங்க. அப்புறம் என்ன ஹோட்டல் கந்தர்வாவா என்னது அதுங்க, அப்படி ஒரு லாட்ஜ் இருக்கு இல்லையா, அங்கே புக் பண்ணுறாங்க. அந்த லாட்ஜுக்கு எல்லாருமே போகிறோம். ஆனால் எல்லாரும் போகக்கூடிய இடங்களுக்கு என்ன இருக்குதுங்க? வித்தியாசம் இருக்குது. சிலர் கம்ப்ளீட்டாக ஏசியில் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் வசதியானவங்கெல்லாம் ஏசியில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்னும் ஒரு குரூப் என்ன பண்ணுவாங்க? ஏசியிலேயே டீலக்ஸில் பண்ணியிருப்பாங்க. மற்றவங்க சாதாரண ரூமில் எடுத்துருப்பாங்க. ஆனால் போகிறதெல்லாம் எங்கே தான்? ஒரே லாட்ஜுக்கு தான். அது மாதிரி இவங்க பாதாளத்துக்கு போகிறாங்க. ஆனால் பாதாளத்துக்கு போகிறதுலையே நீதிமான்கள் போகக்கூடிய பகுதி வேற, துன்மார்க்கர்களும் தேவனை மறக்கிறவர்களும் அநீதிமான்களும் போகக்கூடிய பகுதி வேற அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப தெளிவாய் தெரிகிறது. இதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு குறிப்பை கூட நாம் சிந்திப்போம். இதை உறுதிப்படுத்துவதற்கு இன்னொரு குறிப்பை கூட நாம் பார்க்கலாம். ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை ஆண்டவர் சொன்னது ஞாபகம் இருக்கு இல்லையா? அதை இப்போ மனக்கண் முன்னாடி கொண்டு வாருங்க. இந்த சந்தர்ப்பத்திற்கு அது ரொம்ப பொருத்தமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதில் நம்ம என்ன பார்க்குறோம்? ரெண்டு பேரும் ஐஸ்வர்யவான் லாசரு. அது கூட ஒவ்வொரு விஷயமா படிக்கணும்னா துருவி படிச்சுக்கிட்டே போனால் ரொம்ப தான் சிந்திச்சுட்டு போனோம். அதனால் அதெல்லாம் விட்டுற நம்ம விஷயத்துக்கு ஏற்றது மட்டும் எடுக்கிறேன். இப்போ ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம் அது உண்மையிலேயே நடந்த சம்பவமா, இல்லைன்னா ஆண்டவர் அது சொன்ன ஒரு உவமையா அப்படிங்கிறதே வேத ஆராய்ச்சியாளர்கள் மத்தியில் போட்டு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க நிறைய உவமைகள் சொன்னார்ல, அது மாதிரி இது ஒரு உவமை அப்படின்னு. அப்படி என்னமோ எடுக்கிறதுக்கு எனக்கு தோணலை, அதில் திருப்தி இல்லை. ஏன்? உவமையாக ஆண்டவர் நிறையா விஷயங்களை சொல்லியிருக்கிறாருங்கிறது உண்மையாக இருந்தால் கூட அந்த உவமையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் வரும்போது அதில் வரக்கூடிய கதாபாத்திரங்களின் பெயர்களை ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஏன்? உவமையாக சொல்றதுக்கு பேர் சொல்ல முடியாதுல்ல. அப்படியே பேர் கொடுக்கிறதா இருந்தால் அது ஒரு கற்பனை பேராக தான் இருக்கும். சில நாவல்கள், சில இலக்கியங்கள் படிக்கும்போது, சில வரலாற்று புதினங்கள் படிக்கும்போது அதில் எழுதியிருப்பாங்க, இந்த புத்தகத்தில் வரக்கூடிய இடங்கள், சம்பவங்கள், பெயர்கள் யாவும் கற்பனையே. அது ஆசிரியருடைய மனதில் உருவான ஒரு கதை. அதுக்கு ஒரு கற்பனை பேரை வச்சு கதாபாத்திரத்தை வச்சு எழுதுவாங்க. அது மாதிரி உவமையாக சொல்றது ஒரு சத்தியத்தை விளங்க வைக்கிறதுக்கு ஒரு ஒரு கதையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உவமை. அதில் பேர் சொல்ல முடியாது. அதனால தான் பாருங்க, உவமையில் எதுவுமே பேர் வராது. இப்போ லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் மட்டும் ஆண்டவர் 3 உவமை சொன்னார். என்னென்ன உவமை சொன்னார்? அந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும் 3 உவமைகள் வருகிறது. சொல்லுங்க பார்க்கலாம், டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வர்றத. காணாமற் போன ஆடு, காணாமற் போன வெள்ளிக்காசு, காணாமற் போன இளைய மகன், 10 100 1, 10 1, 2 1. அதை கூட ஆண்டவர் குறைச்சு வர்றதுல கூட அர்த்தம் இருக்கு. அதுக்கெல்லாம் இப்போ நம்ம சிந்திச்சுக்கிட்டு போக வேண்டாம். அப்போ அந்த சொல்றதுல பாருங்க, அந்த ஒரு மனுஷனுக்கு 100 ஆடு இருந்தது. அப்படித்தானே வருது?
தெக்கப்போலி நாட்டிலே அல்லது பெர்சாயிதா பட்டணத்தில் யோசுவா என்னும் ஒரு மேய்ப்பன் இருந்தான். அவனுக்கு 100 ஆடுகள் இருந்தன. அப்படி வருதா? இல்லை. ஒருவனுக்கு 100 ஆடுகள் இருந்தா அவ்வளவுதான். அது ஏன் எக்ஸோ ஒய்யோ இசட்டோ. அதே மாதிரி ரெபெக்கால் என்னும் ஒரு பெண் இருந்தால் அவளிடத்தில் 10 வெள்ளிக்காசு இருந்தது. அதில் ஒன்று காணாமற் போயிற்று. அப்படி பேர் சொல்லியிருக்கா? சொல்லல. ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு மனுஷன் தான் சொல்றாரே தவிர அந்த 2 பேருன்னு சொல்றாரே தவிர அந்த 2 பேருக்கு பேர் சொல்றாரா? அப்பனுடைய பேருன்னு சொல்லியிருக்கா? சொல்லல. ஏன்? அதெல்லாம் ஊமை. ஆனா ஐஸ்வர்யவான் லாசரு விஷயம் வரும்போது பேர் சொல்றாரா? லாசருவினுடைய பேரை சொல்றார். ஐஸ்வர்யவானுடைய பேரை சொல்லல. இவன் பேரை சொல்லிட்டு அவன் பேரை ஏன் சொல்லல? அதுக்கும் அர்த்தம் இருக்கு. ஆனா ஒண்ணு புரிஞ்சுங்க, சம்பந்தப்பட்ட எல்லாருடைய பேர் இல்லாவிட்டாலும் முக்கிய கதாபாத்திரத்தினுடைய பேரு வருகிறது. அப்ப இதுல இருந்து தெரிகிறது, ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவம் உவமையாக சொல்லப்பட்ட விஷயம் அல்ல, மாறாக நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படிங்கிறது நிரூபிக்கப்படுகிறது. சரி, இதுல 2 பேரும் செத்தாங்க. செத்த போது ஐஸ்வர்யவான் என்ன செய்தானா? அந்த வசனத்தை பாருங்க. பாதாளத்தில் வேதனைப்படுகிற போது, அப்படிதான் வாசிக்கிறோம். லூக்கா 16 23வது வசனத்தை பாருங்க. 22, 23. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது. அப்ப இவன் பாதாளத்துக்கு போனான். ஆனா அது எப்படிப்பட்ட இடமா இருந்தது? வேதனை உள்ள இடமாக இருந்தது. வேதனை உள்ள இடமாக இருந்தது. அப்புறம் அடுத்து என்ன வாசிக்கிறோம்? 24. அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து எண்ணாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. அப்ப அங்க வேதனை இருக்கிற இடம்னு தெரியுது. அப்புறம் எதனால வேதனைப்படுறானா? அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேன்னு சொல்றாரு. அப்ப அந்த பாதாளத்துல இவன் போன இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம் வருது? அக்கினி இருக்குதுன்னு நமக்கு சிந்திக்க தோன்றுகிறது. இருக்கிறது என்பது தெளிவாகிறது. ஏற்கனவே அக்கினி இருக்கக்கூடிய, பற்றி எரியக்கூடிய பாதாளத்தை பத்தி வாசித்தோமா? வாசித்தோம். எங்கே? உபாகமம் 32, 22 வாசித்தோம். தாழ்ந்த பாதாளத்திலே அவருடைய கோபத்தினால் அக்கினி பற்றி எரிகிறது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஐஸ்வர்யவான் மரித்தான், அவன் பாதாளத்திற்கு போனான். ஆனால் பாதாளத்தில் அவன் போன பகுதி எது? லோயஸ்ட் ஹெல், தாழ்ந்த பாதாளத்திற்கு போனான். புரியுதா? அப்ப பரிசுத்தவான்கள் மரித்தார்கள், அவங்களும் போறாங்க எங்க? பாதாளத்திற்கு. ஆனால் அவர்கள் பாதாளத்திற்கு போகும்போது அவங்க போன பகுதி வேற. அது வேதனை இல்லாத இடம், அது மகிழ்ச்சி நிறைந்த இடம், அது சந்தோஷமான இடம். அந்த இடத்துக்கு தான் யார் போனது? லாசரு. இல்லையா? லாசரு அந்த இடத்துக்கு தான் போனார். அப்ப இதுல இருந்தே தெரிகிறது, பாவிகளும் நீதிமான்களும் ரட்சிக்கப்பட்டவங்களும் ரட்சிக்கப்படாதவங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ளவங்க மரணத்திற்கு பின் பாதாளத்திற்கு போனாலும் போற இடங்களுக்கு வித்தியாசம் இருந்தது. பரிசுத்தவான்கள் பாதாளத்தினுடைய மேல் பகுதிக்கு போனார்கள், பாவிகள் பாதாளத்தினுடைய தாழ்ந்த அடிப்பகுதிக்கு போனார்கள். அது வேதனை உள்ள இடம், அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற இடம் என்பது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. அப்ப இப்ப பாதாளத்தில் 3 பகுதி இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஆனா அதுல எதை பத்தி மட்டும் இப்ப நம்ம சிந்திச்சோம்? 2 பகுதிகளை பற்றி சிந்திச்சிருக்கிறோம். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ஐஸ்வர்யவான் தாழ்ந்த பாதாளத்தில் கிடந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது யாரை பார்க்கறான்? லாசருவை பார்க்கறான். லாசருவை பார்த்த உடனே இவனுக்கு வேதனை இன்னும் கூடிருச்சு போல தெரியுது. சிலவங்களுக்கு கஷ்டப்படுறவங்க, நல்லா இருக்கிறவங்கள பார்த்தா இன்னும் கஷ்டத்தினுடைய வேகம் கூடுறது மாதிரி இவனுக்கு ரொம்ப வேதனை கூடிருச்சு. அப்ப என்ன செஞ்சான்? உடனே ஆபிரகாம் தகப்பன்ட்ட பேசுறான்.
ஆபிரகாமே, நான் இந்த பாதாளத்தில் வேதனைப்படுறேன், அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுறேன், தாகமாக இருக்குது, இந்த லாசர்வை என்ன செய்யுங்க, அனுப்பி எனக்கு தண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு கேட்கும்போது தன் விரலை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அனுப்புங்கன்னு சொல்லும்போது ஆபிரகாம் சொன்ன பதில் என்ன? அப்படியெல்லாம் வர முடியாதுப்பா, ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குது? பெரும் பிளர்ப்பு இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டு பகுதிக்கு இடையில ஒரு இடைப்பட்ட பகுதின்னு ஒண்ணு இருக்குங்கிறது தெரிகிறதா? இடைப்பட்ட பகுதின்னு ஒண்ணு இருக்குங்கிறது தெரியுதா? அப்படியானால் அந்த இடைப்பட்ட பகுதி எது, அதுல இருக்கிறது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போ பாதாளத்தினுடைய மேல் பகுதி அது எது? பரிசுத்தவான்கள் போய் இளைப்பாறுகிற இடம். பாதாளத்தினுடைய அடிப்பகுதி லோயஸ்ட் ஹெல், தாழ்ந்த பாதாளம், வேதனை உள்ள இடம், அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற இடம். அங்க போறதெல்லாம் யாரு? பாவிகள், துன்மார்க்கர்கள், தேவனை மறக்கிறவர்கள், இவங்கெல்லாம் அங்க போறாங்க. அப்ப இது ரெண்டுக்கு இடையில ஒன்று இருக்குது பாருங்க, லோவர். இதுல யார் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த கேள்விக்கு வேதம் பதில் சொல்லுகிறதா? சொல்லுகிறது. அழகாய் வேதம் சொல்லுகிறது. பேதுரு எழுதின 2ஆம் நிருபத்துக்கு வாருங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. இந்த இடத்துல பேதுரு அப்போஸ்தலன் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து, கள்ள போதகர்களை குறித்து எச்சரித்து எழுதுகிற பகுதி 2ஆம் அதிகாரம். அப்போ அதுல கள்ள தீர்க்கதரிசிகளையும் கள்ள போதகர்களை பற்றியும் அவங்களுடைய குணாதிசயங்களை பற்றியும் அவங்க மேல வரக்கு போகிற தேவனுடைய ஆக்கின தீர்ப்பை பற்றியும் சொல்லிக்கிட்டு வர்றவரு தேவனுடைய ஆக்கின தீர்ப்புக்கு உட்பட்ட தேவதூதர்களை பற்றிய ஒரு குறிப்பை சொல்றார். அவங்கள பத்தி என்ன சொல்றாரு பாருங்க. இந்த மனசுல வச்சுக்கிட்டு இப்ப வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் எதுக்கு சொல்ல வர்றாருன்னா, இப்ப கள்ள தீர்க்கதரிசிகள் வர்றாங்க, வந்திருக்கிறாங்க, இருப்பாங்க, அவங்க கேதுவானவைகளை வேத புரட்டுக்களை போதிப்பாங்க, அப்படியெல்லாம் சொல்றவரு. ஆனா நிச்சயமா அவங்களுக்கு தேவனுடைய அழிவு வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் யாரெல்லாம் தப்பு பண்ணதுக்காக ஆண்டவர் அழிச்சாருங்கிற உதாரணத்தை சொல்லும் போது தூதர்களையே விட்டு வைக்காம ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அழிவுக்கு உட்படுத்தினார், தண்டித்தார், நியாயம் தீர்த்தாருங்கிறது உண்மைன்னா இவங்களை விட்டு வைப்பாரா என்ன அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றதுக்கு தூதர்களை கொண்டு வரார். இதை மனசுல வச்சுக்கிட்டு வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி. ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நரகம்னு அந்த வார்த்தை மொழிபெயர்த்திருக்கிற இந்த இடத்தில் நரகம் என்று வரக்கூடாது. எப்படி வரணும்? பாதாளத்தில். கிரேக்கில் இதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற இன்னொரு வார்த்தை டார்டரஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது பாதாளம் என்றும் அல்லது கீழ் உலகம் என்றும் மொழிபெயர்க்கப்பட வேண்டும். அப்ப இது நரகத்திலே தள்ளி அப்படின்னு சொல்றத கிரேக்க மொழியை பார்க்காவிட்டாலுமே சரி வராது. ஏன் சரி வராது? உலக வழக்கமே ஜட்ஜ்மெண்ட்னு ஒன்று கொடுக்காம, தீர்ப்புன்னு ஒன்று சொல்லாம பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியாது. ஒரு கோர்ட்டு வழக்கில் இருக்குது, ஒரு வழக்கு கோர்ட்டில் தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு, கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்லாம என்ன கொடுக்க முடியாது? தண்டனை கொடுக்க முடியாது. அது மாதிரி பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார்கள். நியாய தீர்ப்புன்னு ஒன்று வச்சிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்புன்னு ஒன்று முடியாம அதுக்கு முன்னாடி எங்க அனுப்ப முடியாது? நரகத்துக்கு அனுப்ப முடியாது. அப்ப நரகம் அந்த நியாய தீர்ப்புக்கு முன்னாடி வைக்கப்படுறதுக்கு பேர் ரிமாண்டில் வைத்தல். சில குற்றவாளிகளை கைது செஞ்சு 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கும்படி உத்தரவிட்டார்னு வாசிக்கிறோம்ல, ரிமாண்டுன்னு சொல்லுவோம். அந்த ரிமாண்டில் வைக்கிறது தான் இப்போ இந்த பாதாளத்தில் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் இவங்களை பாதாளத்தில் வச்சிருக்கிறார். யார? பாவம் செய்த தூதர்களை.
கட்டி வச்சிருக்கிறாரு, நியாய தீர்ப்புக்காக ஒப்பு கொடுத்து அவங்கள வச்சிருக்கிறாரு. அப்ப இப்ப கேளுங்க, பாதாளத்தில் எத்தனை பகுதிகள் இருக்கு? 3 பகுதிகள். மேல் பாதாளம், தாழ்ந்த பாதாளம், இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது பாதாளத்தின் 2ஆம் பகுதி. இத பாதாளத்தின் மேல் பகுதிக்கு போறது யாரு? போனது யாரு? பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். அவங்க மரித்த போது அவங்களுடைய ஆத்மா, அவங்களுடைய ஆவி இளைப்பாறுதலுக்காக அங்கே போனது. தாழ்ந்த பாதாளத்துக்கு போறது யாரு? துன்மார்க்கரும் தேவனை மறக்கிறவர்களுமான எல்லா பாவிகளும் அங்க போறாங்க. இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற பாதாளத்தின் செகண்ட் பார்ட் இருக்குதே, இங்க போறது யாரா? பேதுரு சொல்லி வச்சிருக்கிறாரு, பாவம் செய்த தூதர்கள். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வெளிச்சம் கிடைக்கிறதா? பாவம் செய்த தூதர்களை வச்சிருக்கிறார். இதுல என்ன விசேஷம்னா, பாவம் செய்த தூதர்கள்னு பேதுரு சொல்றாரே தவிர அவங்க செஞ்ச பாவம் என்னன்னு சொல்லல. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அவங்கள நியாய தீர்ப்புக்காக ஒப்பு கொடுத்து அடைச்சு நரகத்தில் தள்ளி அடைச்சு வச்சிருக்கிறாருன்னு சொல்றாரு. பாவம் செய்த தூதர்கள்னு சொல்றாரு, ஆனா அவங்க செஞ்ச பாவம் என்னங்கிறத சொல்லல. அப்படியானால் அவங்க செஞ்ச பாவம் என்னவா இருக்கலாம்? அவங்க என்ன பாவம் செஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழும்புது இல்லையா? இதுக்கு வேதம் என்ன பதில் சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். யூதாவினுடைய நிருபத்தை வாசிங்க. யூதா நிருபம். நான் என்னுடைய செய்தியை இந்த இடத்துல நிறுத்துவேன். இதனுடைய தொடர்ச்சியை இரவு கூட்டத்தில் நம்ம சிந்திப்போம். யூதா 6வது வசனத்தை பாருங்க. யூதா 6. கொஞ்சம் பொறுங்க, எடுத்துக்கிடுறோம். வாசிக்கலாம். தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். நீங்க நல்ல நீங்க வீட்டில் போய் மௌனமா உட்கார்ந்து பேதுருவினுடைய 2ஆம் நிருபம் 2ஆம் அதிகாரம், யூதாவினுடைய இந்த நிருபம், இத ரெண்டையும் இணைச்சு வச்சு கம்பேர் பண்ணியே வாசித்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒண்ணு போல வரும். ஏன்? அதுவும் கள்ள போதகர்களை குறித்து எச்சரித்து எழுதுகிற பகுதி, இதுவும் கள்ள போதகர்களை குறித்து எச்சரித்து எழுதுகிற பகுதி. ஆனா என்ன, பேதுரு சொல்றதை விட இவர் கொஞ்சம் விளக்கமா சொல்றாரு. யூதா என்ன சொல்றாரு? இந்த நிருபத்தை எழுதுறதுக்கான காரணத்தை 3-4 வசனங்கள்ல சொல்றாரு. சொல்லிட்டு, ஏன்னா கள்ள போதகர்கள், கள்ள உபதேசகர்கள் இறங்கிட்டாங்க, அதனால இதை நான் எழுதுறேன்னு சொல்றவரு அந்த கள்ள போதகர்கள் மேல் வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு எவ்வளவு நிச்சயங்கிறத எழுதுறாரு. அதை உறுதிப்படுத்துறதுக்கு பழைய ஏற்பாட்டில் தேவன் நியாயம் தீர்த்த சில உதாரணங்களை கொண்டு வரார். அதில் 5வது வசனத்தில் எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேலர்கள், இத்தனைக்கும் அவருடைய சொந்த ஜனங்கள், அவங்களே முறுமுறுத்த போது ஆண்டவர் அவங்கள வனாந்திரத்தில் வச்சு என்ன செஞ்சிட்டாரு? அழிச்சிட்டாரு. தம்முடைய ஜனம், மீட்கப்பட்ட ஜனம் அப்படின்னு கூட பார்க்காம அவங்க தப்பு பண்ணதுக்காக வனாந்திரத்தில் அழிச்சது உண்மையானால் இந்த கள்ள போதகர்களை ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாம இருப்பாரா அப்படிங்கிறதுக்கு உதாரணத்தை சொல்றாரு. 2வது உதாரணத்தை யாரை கொண்டு வர்றாரு? தேவ தூதர்களை கொண்டு வர்றாரு. அதான் 6வது வசனம். தூதர்கள்னு கூட ஆண்டவர் பார்க்காம அவங்களே ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? நியாயம் தீர்க்க போறாரு. 3வது உதாரணம் 7வது வசனத்துல சோதோம் கோமரா பட்டணத்தை உதாரணமா சொல்றார். அதான் ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். இதெல்லாம் நியாயம் தீர்த்திருக்கிறது உண்மைன்னா இவனுங்களை ஆண்டவர் விட்டு வைப்பாரா என்ன? ஆகையினால இப்படிப்பட்ட கள்ள போதகர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாக போகிறது நிச்சயம் அப்படிங்கிறத எச்சரிக்கிறார். இதை மனசுல வச்சுக்கோங்க. இனி பாருங்க, தூதர்களை உதாரணத்துக்காக சொல்றவரு அந்த தூதர்கள் பண்ண தப்பு என்னங்கிறத சொல்றார். என்னவா?
2 விஷயம் அங்க சொல்லியிருக்கு. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல். 1, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளவில்லை. 2, தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள். ரெண்டு தவறு இவங்க மேல சொல்லப்பட்டிருக்கு. அது அப்படியே கீழே வாசித்துக்கிட்டு வாங்க. தூதர்களையும் மகாநாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படியே எப்படி இந்த தூதர்கள் பாவம் செஞ்ச போது தூதர்கள்னு கூட பார்க்காம அவங்கள நியாய தீர்ப்புக்குன்னு ஆண்டவர் வச்சு நியாயம் தீர்க்கிறாரோ, அது மாதிரி சோதோம் கோமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி, நல்ல வார்த்தையை கவனிங்க, அப்படியே சோதோம் கோமரா பட்டணத்தாரும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி. யாரை போல்? கரெக்டா அந்த இலக்கண அமைப்பை சற்றும் பிறலாம நீங்க அர்த்தம் எடுத்து பார்த்தா உங்களுக்கு என்ன வருது? யாரை போல்? சோதோம் கோமராவை போல்னு அர்த்தம் எடுக்கலாமா? முடியாது. ஏன்? சோதோம் கோமராவை போல், சோதோம் கோமரா பட்டணத்தார்களை போல் விபச்சாரம் பண்ணினா அது இப்படி வரணும். அப்படியே சோதோம் கோமரா பட்டணத்தார்களும் அவர்களைப் போல விபச்சாரம் பண்ணினா அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும். கரெக்டா? ஆனா அப்படி வரல. இங்க சோதோம் கோமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபச்சாரம் பண்ணி. யாரை போல? 6வது வசனத்தில் சொல்லி இருக்கிற தூதர்களைப் போல. அப்ப அதுல இருந்தே விஷயம் இப்ப உங்களுக்கு பிடிபடும். இவங்க செஞ்ச பாவம் என்னவா? இவங்க செஞ்ச பாவம் என்ன? விபச்சாரம் செய்தார்கள். யாரு? யாரு? தேவ தூதர்கள். ஆச்சரியமா இருக்கா? ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அதுதான் உண்மை. அதுதான் உண்மை. அப்ப இதுல இருந்து பேதுரு சொல்லும் போது பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட்டாரு. அவங்க செஞ்ச பாவம் என்னங்கிறத சொல்லல. ஆனா யூதாவினுடைய நிருபத்திலிருந்து அவங்க செஞ்ச பாவம் என்னங்கிறது ரொம்ப துல்லியமா நமக்கு தெரியுது. என்ன தெரியுது? சோதோம் கோமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கேட்டகரியில சொல்லிட்டு அவங்க யாரை போல? 6வது வசனத்தில் சொல்லி இருக்கிற தூதர்களை போல விபச்சாரம் பண்ணி. அப்ப இந்த தூதர்கள் செய்த பாவம் என்ன? விபச்சார குற்றம் செய்தனர். இப்போ உங்க புருவத்தை உயர வைக்கவில்லையா? என்னையா அது? தேவ தூதர்கள் மேல இவ்வளவு அபாண்டமா தூக்கி போடுறீங்க. தேவ தூதர்கள் இப்படி செய்ய முடியுமா? அவங்க நம்மள மாதிரி சரீரத்தில் இருக்கிறாங்களா? நம்மள மாதிரி இல்லையே அவங்க, இல்லையா? அவங்களுடைய சரீரமே வேற ஆச்சே. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவே இல்லையே. அப்புறம் எப்படி இது தேவ தூதர்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய அசிங்கமான தவறை செஞ்சாங்கன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? வெளியில கேட்கறதுக்கு நீங்க யோசித்தாலும் உங்களுடைய உன்னத்துல இந்த எண்ண அலைகள் ஓடுது. ஆனா வேதத்தை துல்லியமா படிச்சா தேவ தூதர்கள் செஞ்ச பாவம் இது, இந்த குற்றத்தை செய்தவர்கள், இந்த பாவத்தை இவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். அப்படியானால் இந்த விபச்சார குற்றம் இவர்கள் செய்தது எப்பொழுது, எங்கே வைத்து செய்தார்கள் அப்படின்னு கேள்வி எழும்புதா? பதில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு வருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது இந்த தவறு மிக தெளிவாய், இந்த குற்றம், அவர்கள் தேவதூதர்கள் செய்த குற்றம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை
அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகிய பலவான்களானார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். இது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆதியில் நோவாவினுடைய காலத்தில் ஜலப்பிரளயத்தினால் இந்த பூமி ஆண்டவர் அழிச்சார் இல்லையா? அப்போ அவங்களுடைய பூமியில மனுஷனுடைய பாவம் அக்கிரமம் என்ன செஞ்சிருச்சான்? பெருகிவிட்டது. கர்த்தர் மனஸ்தாபப்படக்கூடிய அளவுக்கு பெருகிவிட்டது. அப்படி நடந்த தவறுகளிலே பிரதானமானதாக இங்க என்ன சொல்லி இருக்குது? தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு தங்களுக்குள்ளே பெண்களை தெரிந்து கொண்டார்கள். யார் இந்த தேவகுமாரர்கள்? தேவகுமாரர்களுக்கும் மனுஷகுமாரத்திகளுக்கும் உறவு நடந்தது. அது தேவனுடைய பார்வையில் குற்றமாக இருந்தது, நெறிகட்ட முறை. அப்ப யார் இந்த தேவகுமாரர்? நான் ஆணித்தரமா நம்புறேன், அது தேவ தூதர்கள். ஆனா இதை ஏற்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஜீர்ணிக்க முடியாது, என்னதான் சொன்னாலும் அதை ஜீர்ணிக்க முடியாது. அவங்களுடைய கருத்து என்னவென்றால், இந்த இடத்துல தேவகுமாரர்னு சொல்றது சேத்தின் சந்ததி. ஆதாமுக்கு காயின் ஆபேல் பிள்ளைங்க இருந்தாங்களா? அப்புறம் காயின் வந்து ஆபேலை கொலை செய்துட்டானா? அதுக்கப்புறம் ஆதாமுக்கு மற்ற இன்னொரு ஆண் குழந்தை பிறந்ததா? அதுக்கு என்ன பேர் வச்சானா? சேத் என்று பெயரிட்டான். அந்த சேத்தினுடைய காலத்தில் மக்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அப்ப சேத்தினுடைய சந்ததியிலிருந்து ஒரு பக்தி உள்ள கூட்டம் என்ன செய்து எழும்புது. ஆண்டவரை ஆராதிக்கிற கூட்டம், பக்தியுள்ள கூட்டம், கர்த்தரை நேசிக்கிற கூட்டம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பயந்து நடக்கிற கூட்டம், நம்மளை மாதிரின்னு வைங்களேன். அப்ப கர்த்தரை ஆராதிக்கிறவங்க, கர்த்தருக்கு பயந்தவங்க, ஆண்டவருடைய பிள்ளைங்க, அவங்களுக்கு பேர் என்ன? தேவனுடைய பிள்ளைகள். இப்ப நமக்கு என்ன பேரு? தேவனுடைய பிள்ளைகள். அது மாதிரி பாவம் நிறைஞ்ச அந்த சூழ்நிலையில, காயின் சந்ததியால் நிறைந்திருந்த அந்த உலகத்துல சேத்திலிருந்து ஒரு சந்ததி தோன்றி அவங்க ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற கூட்டமாக இருந்தார்கள். அப்ப கர்த்தரை தொழுது கொள்றவங்க தேவனுடைய பிள்ளைகள். அந்த அர்த்தத்துல தான் தேவகுமாரர்னு இங்க சொல்லியிருக்கு. அப்ப தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு விவஸ்தைக்கு மாறாக தங்கள் இஷ்டப்படி பெண்களை தெரிந்து கொண்டார்கள் சொல்றதுக்கு அவங்க கொடுக்கிற விளக்கம், விசுவாசிகளும் அவிசுவாசிகளும், கர்த்தருடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லாதவர்களும் நெறி தவறி நடந்து கொண்டார்கள் அப்படின்னு விளக்கம் கொடுக்கிறாங்க. தலை சிறந்த பைபிள் ஸ்காலர்ஸ் அந்த விளக்கத்தை கொடுக்கிறாங்க. ஆனா எனக்கு அது எப்படி சுத்தி வந்தாலும் ஏத்துக்கிட முடிய மாட்டேங்குது. எப்படி என்றால், தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டுன்னு சொல்றதுல இருந்தே, மனுஷகுமாரத்திகள் தேவகுமாரர்கள் வித்தியாசத்தை காட்டுறதுல இருந்தே தேவகுமாரர்கள் மனித சிருஷ்டிப்பில் எல்லைக்கு உட்பட்டவர்கள் அல்லங்கிறது தெரியுது. நான் சொல்றது புரியுதா? தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகள். அப்போ மனுஷகுமாரத்திகள்னு சொல்றதுல இருந்து அவங்க மனித பிறப்புன்னு தெரியுது. அப்போ மனித பிறப்பிலிருந்து வித்தியாசமானவர்கள்ங்கிறத காட்டுறதுக்காகவே அவங்களை என்ன சொல்லியிருக்கு? தேவகுமாரர்னு சொல்லியிருக்கு. அப்புறம் தேவ தூதர்களை தேவகுமாரர்கள்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. நிறைய வசனங்கள் இருக்கு. 1-2 வசனத்தை மட்டும் சொல்றேன். யோபினுடைய புத்தகத்தில், தேவ புத்திரர் தேவ சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தான் அவர்கள் நடுவில் வந்து நின்றான். அந்த இடத்துல தேவ புத்திரங்கிறது யாரு? தூதர்களாச்சே. இது எல்லாரும் ஒத்துக்கொள்ளக்கூடியது. சின்ன பிள்ளைக்கு கூட விளங்குமே.
இல்லையா? அப்படியானால் சரிங்க, அது தேவ தூதர்கள்னே சொல்றீங்க, தேவ தூதர்கள் தான் தேவகுமாரர்கள்னு சொன்னா தேவ தூதர்கள் எப்படிங்க செய்ய முடியும் இந்த தப்ப? இப்ப அதுக்குள்ள நம்ம போகும்போது கொஞ்சம் விசாலமா போகணும். அப்போ மீண்டும் இரவு கூட்டத்தில் சந்திப்போம். ஒரு தேவதூதனால இதை செய்ய முடியுமா? அப்படி வேதம் போதிக்கிறதா? அதை அறுதியிட்டு சொல்ல முடியுமா? அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கொண்டு விட்டு அப்போ அந்த பாதாளத்தின் 3 பகுதிகளை நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம். எந்தெந்த பகுதியில் யார் யார் இருக்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது உடல் அரிமத்தியா ஊரை சார்ந்த யோசேப்பின் கல்லறையில் வைக்கப்பட்டது. அவருடைய ஆவியோ எங்க போச்சு? பாதாளத்திற்கு. அப்படி அவர் பாதாளத்திற்கு போனால் எந்த பகுதிக்கு போனார், என்ன செய்தார், அங்கே நடந்தது என்ன அப்படிங்கிறத தான் நாம் அடுத்து விரிவாக சிந்திக்க போகிறோம். மீண்டும் சந்திப்போம் மாலை கூட்டத்தில்.